ربي يسر ربي يسر ولا تعسر وتمن بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد أحدا صمدا لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا. وقال الله تعالى في موضع آخر: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وعن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما عن النبي صلى الله عليه وسلم قال: كلكم راع وكلكم مسؤول عن رعيته والمرأة راعية على بيت زوجها وولده. رواه البخاري والمسلم. وقال النبينا صلى الله عليه وسلم: ما نعل والد ولده من نعل أفضل من أدب حسن. رواه الترمذي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அருளுடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உரைத்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமான இந்த மஜ்லிஸிலே அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிய வாய்ப்பினை அளித்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அதற்குரிய நன்றியை நாம் செலுத்துவோமாக. அல்லாஹ் குறையிருப்பினும் கபூல் செய்து அருள் புரிவானாக. கடந்த சில மாதங்களாக குடும்பம் சிறப்புற பெண்களின் பங்கு என்று பார்த்தோம். இது கடந்த மாதத்திற்கு முன்பதாக உள்ள மாதத்திலே குடும்பம் சிறப்புற ஆண்களின் பங்கு என்று பார்த்தோம்.
அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த மாதத்திலே இப்பொழுது குடும்பம் சிறப்புற பெற்றோர்களின் பங்கும் மற்றும் பிள்ளைகளின் பங்கும் என்ற தலைப்பிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிப்பதற்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய ஆர்வத்துடன் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஏன் இந்த விஷயத்தை விரிவாக பேச வேண்டும் என்று சொன்னால், எத்தனையோ தலைப்புகள் இருக்கும் பொழுது குடும்பம் சம்பந்தப்பட்ட இந்த துறையை மட்டும் எடுத்து இவ்வளவு விரிவாக பேச வேண்டும் என்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கும் பொழுது சொல்லி காட்டினேன். மவத்தத்தன் இலைஹா லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா. உங்களுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த பெண்ணை வைத்து உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டியதை நாம் கவனித்தோம். இந்த உறவின் மூலமாக வரக்கூடிய இத்துணை உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஷரியத் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. சாதாரணமாக இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான இந்த மார்க்கம் அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மார்க்கம். உலகில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் மறுப்பவர்களும் மறுக்காதவர்களும் வியந்து பார்க்கக்கூடிய விதத்திலே அதனுடைய ஷரியத்தினுடைய சட்டங்கள் மற்ற இதர விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது என்று சொன்னால், இது அல்லாஹ்வினால் அருளப்பட்ட மார்க்கம் மற்றும் இது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு நிகரற்ற ஒரு மார்க்கம் என்றுதான் சொல்ல முடியும். அதுதான் உண்மை. காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே இருக்கக்கூடிய மார்க்கம் மதங்கள் எல்லாம் மார்க்கம் அல்ல. அதெல்லாம் மதங்கள் என்ற அடிப்படையில் தான் அது இருக்கும். ஏதோ சில சம்பிரதாயங்களை பற்றி பேசும், அல்லது ஆன்மீகத்தை பற்றி பேசும், அல்லது நல்லது செய்யப்படி செய்யும், பொறுமையாக இரு, கோபப்படாது என்றெல்லாம் எல்லா மதங்களும் போதிக்கின்றது. தனிப்பட்ட மனிதனும் அந்த போதனையை செய்கின்றான். துறவி என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவனும் அந்த போதனையை செய்கின்றான். ஒரு பெரிய மதம் எங்களிடத்தில் இருக்கின்றது என்று சொல்லக்கூடியவர்களும் அப்படிப்பட்ட போதனையை செய்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாம் இருக்கின்றதே, உலகத்தில் இருக்கக்கூடிய எத்துணை துறைகள் இருக்கின்றதோ, மனித சமுதாயத்தை இதர ஜீவன்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை துறைகளிலும் பேசக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் இஸ்லாத்திற்கும் மற்றதற்கும் உள்ள வேறுபாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் இதற்கும் மற்ற மார்க்கத்திற்கும் தனிப்பட்ட ஒரு விளக்கத்தையும் விரிவான சிந்தனையும் கொள்ளலாம் கண்ணியத்திற்குரியவர்களே. ஏனென்று சொன்னால், இஸ்லாம் பேசும் 4 தலைப்புகளிலே இஸ்லாம் ஷரியத்தை வகுத்து தருகின்றது. ஒன்று முஆமிலாத் என்று சொல்லக்கூடிய, மற்றொன்று முஆஷிராத் என்று சொல்லக்கூடிய, மூன்றாவது ஒன்று முனாக்கஹாத் என்று சொல்லக்கூடிய, நான்காவது ஜினாயாத் என்று சொல்லக்கூடிய இந்த 4 தலைப்புகளிலே இஸ்லாம் பேசுகின்றது. இந்த 4 தலைப்புகளும் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுடைய ஞாபகத்தை, இறைவனின் பக்கம் மக்களை இணைக்கக்கூடிய அந்த விதத்தை மறக்கடிக்குமா அல்லது அப்பாற்பட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அதை சூழ்ந்துள்ள 4, இந்த 4லும் ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடன் தொடர்பு வைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றது. இதற்கும் அதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் எந்தவித அறிவிப்பும் கிடையாது. உதாரணத்திற்கு நான் சொல்லி காட்டினேன், முஆமிலாத் என்று சொன்னால் மனிதனுடைய அத்தியாவசியமான தேவைகளில் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பரிவர்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய வாழ்வியலில் இன்றியமையாத ஒரு துறை அது. வியாபாரம், மற்ற இதர விஷயங்கள், இவை அனைத்தும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது. அது ஒரு மனிதன் 2 மனிதனுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குடும்பத்திற்கு மத்தியில் இருந்தாலும் சரி, அல்லது ஒட்டுமொத்த சமுதாய அமைப்பில் இருந்தாலும் சரி, உலக அரங்கில் இருந்தாலும் சரி, இந்த முஆமிலாத் என்று சொல்லக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கல் பட்ட சம்பந்தம் இருக்கின்றதே, இது அதி அவசியமான ஒன்று. இதை பற்றி இஸ்லாம் பேசாமல் வேறு எதை பற்றி பேசும்? இதை பற்றி இஸ்லாம் சொல்லாமல் வேறு எந்த துறையை பற்றி இஸ்லாம் விளக்கும்? இப்படி கொடுங்கள், இப்படி வாங்குங்கள், உங்களுடைய வியாபாரம் இப்படி இருக்க வேண்டும், வாங்கக்கூடியவர் இப்படி இருக்க வேண்டும், கொடுக்கக்கூடியவர் இப்படி இருக்க வேண்டும், இதில் எந்தவித சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உலகம் அமைதியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டிய மக்களுக்கு குர்ஆன் வழிகாட்டாமல் வேறு யார் வழிகாட்ட முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ வழிகாட்டாமல் வேறு யாரினால் இந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே,
அந்த வகையினால் தான் முஆமிலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கலை பற்றி குர்ஆன் பேசுகின்றது, ஹதீஸ் பேசுகின்றது. இரண்டாவதாக மனித சமுதாயத்தில் இன்றியமையாத முஸ்லிம்கள் மட்டும் என்று நாம் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் மனித ஜீவராசிகள் அனைத்திற்கும் அருளப்பட்டதுதான் இஸ்லாம். அதனால் தான் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். நபியே, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஏனைய நபியை போன்று அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு ஏனைய நபியை போன்று இல்ல, இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஆலம் என்று கூட சொன்னாலும் கூட ஏதோ ஒரு உலகம் என்று சொல்லலாம். இறைவனால் படைக்கப்பட்ட எத்துணை அந்த சராசரங்கள் இருக்கின்றதோ அவை அனைத்தும் கணக்கில் வந்துவிடும். ஆலமீன் என்று பன்மையை சொல்லிவிட்டார். படைப்பினங்களில் எத்துணை விதமாக இருந்தாலும் சரி, படைக்கப்பட்ட பொருட்களில் எத்தனை விதமாக இருந்தாலும் சரி, உலகம் அந்த சராசரம் அது எத்துணை நிலைகளில் இருந்தாலும் சரி, அத்துணையும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட எல்லாம். இதற்கு நீங்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களை கொண்டு எல்லாவற்றும் நேர்வழி பெற வேண்டும், எல்லாவற்றிற்கும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், எல்லாவற்றும் உங்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் அது கிருபை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களை நாம் அருளி இருக்கின்றோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால், இத்துணை துறைகளில் இஸ்லாம் பேசாமல் இருக்குமா? இரண்டாவதாக முஆஷிராத் என்று சொல்லக்கூடிய வாழ்வியல் இருக்கின்றது. இன்று நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோமே, கடந்த சில மாதங்களாக குடும்பம் குடும்பம் குடும்பம், குடும்பத்தில் ஆண்கள், குடும்பத்தில் பெண்கள், குடும்பத்தில் பெற்றோர்கள், குடும்பத்தில் பிள்ளைகள், குடும்பத்தில் உறவினர்கள், எத்துணை துறை இருக்கின்றது. இவை அனைத்தும் முஆஷிராத். இது இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியுமா? எந்த ஒரு மனிதனும் தனது வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியுமா? எங்கெல்லாம் இது அல்லாமல் கற்பனை செய்து பார்க்கின்றார்களோ, அல்லது எங்கெல்லாம் இந்த குடும்பம் அல்லாமல் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி ஆன்மீகம் பேசப்படுகின்றதோ அங்கு நிச்சயமாக தவறுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. சில நல்லவர்களை, சில நாதாக்களை தவிர, சில நல்லவர்களை, சில நாதாக்களை தவிர மீது யாரெல்லாம் வியாக்கியானம் பேச முற்படுகின்றார்களோ, வேறு யாரெல்லாம் அதற்கு விரிவுரை சொல்லி அதாவது நியாயம் கற்பிக்க முற்படுகின்றார்களோ அங்கெல்லாம் தவறுகள் நிகழ்கின்றது. பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். காரணம், அல்லாஹ் இன்றியமையாததாக இந்த முஆஷிராத் என்று சொல்லக்கூடிய இந்த உறவுகளை, இந்த அனைத்து விஷயங்களை வைத்திருக்கின்றான். வாழ்வியலில் எத்துணை துறைகள் இருக்கின்றதோ அனைத்தையும் வைத்திருக்கின்றான். இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால் நஷ்டம் யாருக்கு? அடுத்தபடியாக குர்ஆன் பேசும் முனாக்கஹாத் என்று சொல்லி, நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய அந்த துறையை வைத்துதான் இதர உறவுகளுக்கெல்லாம் வழி இருக்கின்றது, வகை இருக்கின்றது. நமக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் திருமணம் முடித்து அவர்களுடைய உடல்நலவின் காரணமாக நாம் பிறந்தோம். இப்படியே முன்னோர் 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 என்று வைத்துக் கொண்டாலும் எதன் வாயிலாக இது பிறக்கின்றது என்று சொன்னால் நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய துறையை வைத்துதான் அத்துணை உறவுகளும் உலகத்தில் மாமன் மச்சான் எத்துணை உறவுகளை கொண்டு நாம் அழைக்கின்றோமோ அத்துணையும் இந்த நிக்காஹ்வை வைத்துதான். அதனால்தான் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் உங்கள் பெற்றோரை மாறு செய்யாதீர்கள், அல்லது உங்களுடைய பெற்றோருக்கு தவறிழைத்து விட்டு வாழ்ந்து விட்டீர்கள், அவர்கள் உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு உபகாரம் செய்ய நாடினீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உறவினர்களை நீங்கள் நேசித்து வாருங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே இடம்பெறுகிறது. என்ன அர்த்தம்? அந்த பெற்றோர்களை வைத்துதான் உறவுகள் அனைத்தும். எனக்கு பெற்றோர்லாம் வேணாம், மீது எல்லா உறவும் வேணும் அப்படின்னா எங்கேருந்து வரும்? எப்படி வரும்? வானத்திலிருந்து புரிஞ்சு வரும் உறவு. பெற்றோர்களை வைத்துதான் உறவு. ஆகையினால் உறவை அனுசரித்து நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் திருப்திப்படுத்தி விட்டீர்கள், உங்களுடைய பெற்றோர்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் சொல்லி காட்டுவார்கள் தெளிவாகவே. அதனால்தான் முனாக்கஹாத் என்று சொல்லக்கூடிய அந்த திருமண உறவை பற்றி இஸ்லாம் பேசுகின்றது. அடுத்தபடியாக இவை அனைத்தும் சரியாக செல்ல வேண்டும் அல்லவா? இந்த முஆமிலாத், கொடுக்கல் வாங்கல், முஆஷிராத், வாழ்வியல் துறையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், முனாக்கஹாத்
நிக்காஹ் துறையில் இருக்கக்கூடிய தலாக்கு, குழந்தை பெறுதல் மற்ற அனைத்து விஷயங்களும் இவை அனைத்தும் சரியாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இதில் குளறுபடி செய்யக்கூடாது, குறைகள் செய்துவிடக்கூடாது. அப்படி செய்யும் பட்சத்தில் அவனை தண்டிக்கக்கூடிய ஒரு சட்டம் இருக்க வேண்டும். சட்டம் இல்லைன்னா அதனால்தான் அல்லாஹ் அடுத்தபடியாக பேசுவான். நான்காவதாக ஜினாயாத் என்று சொல்லக்கூடிய குற்றவியல் துறையை பற்றி. இதெல்லாம் தெரியும். ஏன் இந்த நாடு இவ்வளவு கஷ்டமா இவ்வளவு ஸ்ட்ரிக்டான சட்டங்களை எல்லாம் போட்டு அப்படியே முடக்கி வச்சிருக்கு அப்படின்னாக்க ஒரு அமைதி நிலவ வேண்டும், ஒரு கட்டுக்கோப்பு இருக்க வேண்டும். நாட்டினுடைய அரசாங்கம் நிகழ்த்துவதற்கு யாரும் இடைஞ்சலாக வந்துவிடக் கூடாது. அதுக்கு தானே எல்லா சட்டத்தையும் போட்டு அப்படியே மடக்கி வைக்கிறது. இதே போன்றுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் செவ்வனே தனது வாழ்க்கையை நடத்த வேண்டும். யாருடைய புறத்திலிருந்தும் அறிந்து எந்த குறையும் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஜினாயாத் என்று சொல்லக்கூடிய குற்றவியல் துறையை பற்றி குர்ஆன் பேசி காட்டுகிறார். இந்த 4 துறை கட்டாயம். சரி, இந்த 4 துறைக்கும் அப்பாற்பட்டது ஆன்மீகம் இதுக்குள்ளதான் இருக்கு. ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய போர்வைக்குள், ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய இடத்திற்குள் முடங்கி இருக்கின்றது, அனைத்தும் உள்ளே இருக்கின்றது, பொதிந்திருக்கின்றது. இந்த 4ம், இந்த 4 அமல் செஞ்சு அல்லாஹ்வுக்கு பயந்தாவே தான ஆன்மீகம் வந்துவிடும். அதுதான் ஆன்மீகம். அதனால்தான் கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா ரஹ்பானியத்த ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துறவரம் என்பது கிடையாது. எல்லாத்திலும் இந்த அத்தனை விஷயங்களை மனிதன் உணர வேண்டும். என்ன கொடுக்கணும், வியாபாரமே செய்ய முடியல, இப்படியெல்லாம் மோசடி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்கார்ந்து கடை வாங்கிக்கிட்டே சாப்பிட முடியுமா? அல்லது பிறரை ஏமாற்றி சாப்பிட முடியுமா? அனைத்தும் இருக்கும். எல்லாவற்றையும் ஷரியத்தினுடைய அடிப்படையிலே சமாளித்து தனது வாழ்க்கையை நடாத்த வேண்டும். அதற்கு வகையாக இருக்கக்கூடியதுதான் குர்ஆன். அந்த குர்ஆனில் இந்த துறையில் பேசப்பட வேண்டும். ஜினாயாத் என்று சொல்லக்கூடிய குற்றவியல். நான் ஜும்மாவிலே கூட சொல்லி காண்பித்தேன். குர்ஆன் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு எப்படி இருக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்று குர்ஆனுடைய ஆட்சி இருந்தது என்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை குற்றங்களையும் அல்லாஹ் இலகுவாக கழித்து விடுவார். அதனால்தான் குர்ஆனிலே அல் ஹக்கீம் என்று தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நான் நுண்ணறிவாளன், நல்ல சிந்தனையுடையவன், உங்களை போன்றல்ல. நீங்க குர்ஆனை பார்த்துட்டு என்ன இந்த குர்ஆன் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு இல்லையே, இதன் பிரகாரம் எப்படி அமல் செய்ய முடியும் என்று நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த சட்டம் இப்படி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், ஏன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. உனக்கு புரியுமா? உனது மூளை அந்த அளவிற்கு இருக்கின்றதா? படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய நான், எனது அறிவு, எனது சிந்தனை நிகரற்ற ஒன்று, அதற்கு நிகராக எதுவும் இருக்க முடியாது. அதனால்தான் அலீம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை எனக்கு இருக்கின்றது, ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையும் எனக்கு இருக்கின்றது. அலீம் என்று சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய தன்மையும் என்னிடத்தில் இருக்கின்றது, ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவான தன்மையும் என்னிடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன சட்டம், என்ன விளக்கம், என்ன ஏது அப்படின்னு அல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஒரு நேரத்தில் பேசுவாங்க, என்ன இந்த குர்ஆன் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, குர்ஆன் பிரகாரம் வாழ முடியுமா, காலத்திற்கு ஏற்றவாறா குர்ஆன் இவ்வளவு கடுமையான சட்டத்தை சொல்லுகின்றது என்றெல்லாம் பேசுவார்கள். என்னங்க என்னங்க ஏங்க இப்படி பதறீங்க என்னங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ், வஸ்ஸாரிக்கு வஸ்ஸாரிக்கு பக்கத்தோ ஐதியமா, திருடனை திருடியை கையை வெட்டுங்கிறான் அல்லாஹ். எங்க வெட்டி பாரு, அப்புறம் என்ன நடக்குது? அல்லாஹ் சொல்வது போன்று நீ அரசாட்சியை நடத்திப்பார், அல்லாஹ் சொல்வது போன்று உனது ஆட்சி இருக்குமே ஆய். எப்படி சொல்லுது குர்ஆன்? யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கு விளைவித்து விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. எறும்பிற்கு கூட அதனுடைய இடத்தில் சென்று நீ சிரமத்தை தந்து விடாதே, தீயை பற்ற வைத்து விடாதே என்று மனித நேயத்தினுடைய உச்சக்கட்டத்தை கற்பித்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கும் பொழுது இந்த கையை வெட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே பார்க்கும் பொழுது என்ன அர்த்த புஷ்டி இருக்கும் அதில் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் நினைச்சா இந்த குர்ஆனுடைய சட்டத்தை அமல் செஞ்சிட முடியுமா? அல்லது நீங்க நினைச்சா அமல் செஞ்சிட முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கான், நான் செய்ய போறேன். இல்ல, அனுமதி கிடையாது. ஒரு ஆட்சி வேண்டும், ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும், அந்த அதிகாரத்தின் கீழ் அந்த குர்ஆனுடைய அமல் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஒருத்தர் திருடிட்டான் பார்த்துக்கங்க, அவனை கொண்டு வந்து வச்சு பப்ளிக்ல எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி அந்த இடத்துல வச்சு நீ கையை வெட்டுங்க. ஆனா அதுல பாரபட்சம் இருக்கக்கூடாது. இவன் அரபி, இவன் அஜமி,
இவனுக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டம், இவன் நாட்டுக்காரன் இவன் வேற நாட்டுக்காரன், இவனுக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டம் என்று இருக்கக்கூடாது. குர்ஆன் கூறுவது போன்று யாராக இருப்பினும் திருடினார்கள் என்று சொன்னால் கையை வெட்டுங்கள் என்ற அடிப்படையிலே அங்கு வந்தது என்று சொன்னால், ஒரு ஆளுக்கு கையை வெட்டினா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் வாழ்வை கொடுத்தது போன்று, நிம்மதியை விளைவித்தது போன்று. யாராவது அடுத்து திட்டுவானா? பப்ளிக்ல வச்சு கையை வெட்டிட்டாங்க, இதுதான் சட்டம், இந்த நாட்டினுடைய சட்டம். உதாரணத்திற்கு அதுக்கு அடுத்த பிறகு யாராவது எங்கேயாவது திருடுவானா? அதே போன்று விபச்சாரம் செய்துவிட்ட ஒருவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் குர்ஆனுடைய அடிப்படையிலே. அவன் திருமணம் முடித்தவனாக இருந்தான் என்று சொன்னால் அவனை கல்லால் அடித்து அவனை கொண்டு விட வேண்டும். அல்லது நீ அத்த ஜல்தத்தின் திருமணம் முடிக்காதவனாக இருந்தான் என்று சொன்னால் 100 கசையடி கொடுக்க வேண்டும் என்று குர்ஆனுடைய சட்டத்தை நீங்கள் அமல் செய்து பாருங்கள். யாராவது யாரினாவது சீண்டினார்கள் என்று சொல்லி பார்க்க முடியுமா? உள்ளத்தில் அச்சம் ஏற்பட்டுவிடும். உலகம் அமைதியாக எங்கும் அவர்களுடைய வேலையை பார்ப்பார்கள். இந்த குர்ஆனுடைய சட்டம் அல்லாமல் மனிதன் இயற்றிய சட்டமாக இருந்தது என்று சொன்னால் சூழ்நிலைக்கேற்றவாறு மாற்றி அமைக்கக்கூடிய சட்டத்தை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகையினால் கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி பார்க்கும் பொழுது குர்ஆனுடைய சட்டத்தின் பிரகாரம் வாழ்க்கை நடத்தும் பொழுது அல்லாஹ் தஆலா அமைதியை நிம்மதியை உலகத்தில் தருகின்றான். அஞ்சணும், நம்ம அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு அஞ்சணும் அப்படின்னு சொன்னா யாரையும் கூட யாருடைய விஷயத்திலும் கூட கற்பனையாக கூட தவறிழைக்க நாம் எண்ண மாட்டோம். கற்பனையில் கூட தவறிழைக்க எண்ண மாட்டோம். வெளியில செஞ்சுட்டு மூடி மறைக்கிறது வேற விஷயம். முதல்ல கற்பனையில வருமா அப்படின்னா, கற்பனையில வந்தா யாரு பிடிக்க முடியாது? எதிரி பிடிக்க முடியாது, நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் பிடிக்க முடியாது, பெற்றோர்கள் பிடிக்க முடியாது, ஆசிரியர்கள் பிடிக்க முடியாது, நமக்கு மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யாரினாலும் பிடிக்க முடியாது. ஆனால் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அலீம் என்று சொன்னானே தன்னை, நான் அறிந்தவனாக இருக்கின்றேன், உன்னை போன்று ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் முன்னால் தெரியக்கூடியதை மட்டும் பார்த்துவிட்டு அலீம் என்று சொல்வதல்ல. கடலிலும் இருட்டிலும், அந்த இருட்டிற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மலையில், அதற்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஓட்டையில், அந்த ஓட்டையற்ற அந்த பாறையில், அதில் இருக்கக்கூடிய தேரையில் எத்துணை இருட்டு, அதற்குள்ளே என்ன நிகழ்வு யார் அறிவார்? அல்லாஹ்வை தவிர. அதனால் தானே அல்லாஹ் தன்னை அலீம் என்று சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று ஹக்கீம், நுண்ணறிவாளன், அவனுக்கு தெரியும் இந்த சட்டத்தை எப்படி நிகழ்த்த வேண்டும், இந்த சட்டத்தை எப்படி மக்களுக்கு எந்த விதத்தில் இந்த சட்டம் பிரயோஜனத்தை தரும் என்பது ரப்புக்கு தெரியும். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, நம் யாருக்கும் தெரியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் நான் குர்ஆனுடைய ஆங்காங்கே குர்ஆனுடைய வசனங்களுடைய முடிவிலே அலீமுன் ஹக்கீமுன் அலீமுன் ஹக்கீமுன், நான் அறிந்தவனாக இருக்கின்றேன், நுண்ணறிவாளனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? அதுதான் நோக்கம். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் இந்த துறைகளில் பேசுகின்றான் என்று சொன்னால் இந்த துறையை பின்பற்றுவதில் தான் வெற்றி இருக்கின்றது. இதை தவிர வேறு எந்த துறையிலும், இதை தவிர வேறு எந்த முறையிலும் வெற்றி இருக்கிறதாக நிச்சயமாக உலகம் என்றும் சொல்லவில்லை. மனிதனுடைய சிந்தனை ஒன்று இருந்தது என்று சொன்னாலும் உலகம் ஒட்டுமொத்த நிலையில் அது சொல்லவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இஸ்லாம் தான் இந்த துறையை பற்றி, வாழ்வியல் சம்பந்தப்பட்ட, குடும்பவியல் சம்பந்தப்பட்ட இந்த துறையை பற்றி பேசுகின்றது. அந்த வகையிலே நாம் கடந்த 3-4 மாதங்களாக கவனித்து வரும் பொழுது குடும்பவியல் துறையில் ஒவ்வொருவருடைய பங்கு என்ன என்பதை கவனிக்கும் பொழுது இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் பெற்றெடுத்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதையும் சரியத்து சொல்லித்தானே ஆகும், சொல்லிக் கொடுத்துத்தானே ஆகும். காரணம், அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு உள்ளது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மா நஅல வாலித வலதஹு மின் நஅலி அஃதல மின் அதபின் ஹஸனின். உனது பிள்ளைகளை நீ வளர்க்கும் பொழுது அதற்கு அழகான ஒழுக்கத்தை, நல்லொழுக்கத்தை நீ கற்பித்துக் கொடுத்தாய் என்று சொன்னால் அதைவிட வேறு எந்த அன்பளிப்பையும் உன்னால் கொடுத்து விட முடியாது. வேற எந்த அன்பளிப்பையும் கொடுக்க முடியாது. ஒரு பிள்ளையை வளர்க்கிறோம், நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான் நியாமத். உலகத்திலே எத்தனையோ நியாமத்துகளை தந்த அல்லாஹ் இந்த நியாமத்து மாபெரும் நியாமத்தாக குழந்தை செல்வத்தை தருகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகுரா அவ் யுஸப்பிஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் குர்ஆனிலே 42வது சூராவினுடைய 50வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், ஆட்சி அதிகாரம் அவனுக்கு கீழே உள்ளது. உங்களுக்கு பிள்ளை செல்வத்தை தர வேண்டும் என்று சொன்னாலும் அதனுடைய அதிகாரம் அவன் கையில் இருக்கின்றது.
அவன் நாடியவர்களுக்கு ஆண் மக்களாகும், அவன் நாடியவர்களுக்கு பெண் மக்களாகும், அவன் நாடியவர்களுக்கு இரண்டையும் கலந்து அவன் நாடியவர்களுக்கு ஒன்றும் இல்லாமலும் மலடியாகவும் ஆக்குகின்றான். அவனுடைய வசம் இருக்கிறது. யார் யாரை எதுவும் சொல்லக்கூடாது. என்ன ஒரே பொம்பளை பிள்ளையா பேசி வச்சிருக்கீங்க, சொல்றதற்கு அதிகாரம் இல்லை. என்கிட்ட வெறும் ஆம்பளை பிள்ளையா இருக்குது, பெருமை கொள்வதற்கும் அதிகாரம் இல்லை. இவருக்கு குழந்தையே இல்லை, அவரை சொல்வதற்கும் எந்த அதிகாரமும் யாருக்கும் இல்லை. எல்லாம் அல்லாஹ் தன்வசம் வைத்திருப்பதின் காரணமாக அந்த வசனத்தினுடைய துவக்கத்திலே என்ன சொல்கின்றான்? இது உன்வசப்பட்டதல்ல, என்வசப்பட்டது. லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல்லார், இந்த வானம் பூமியினுடைய அரசாட்சி என்வசமே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ரப்பாகிய நான் தருகின்றேன், ஆணும் பெண்ணும் கலந்தும் இல்லாமலும். உனக்கு என்ன அருகதை இருக்கின்றது சொல்வதற்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று குர்ஆனை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது இந்த மாபெரும் செல்வமாகிய குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் புஷ்ஷிர் யஷீர் யுபஷ்ஷிர்க ஃபபஷ்ஷர்னாஹா புஷ்ரா, இந்த பஷ்ஷர்னாஹா புஷ்ரா ஃபபஷ்ஷிர் என்றெல்லாம் இந்த பஷ்ஷர் பஷ்ஷர் என்று சொல்லி காட்டுகின்றானே, இதற்கு என்ன அர்த்தம்? நற்செய்தி, சுபச்செய்தி என்று சொல்லி காட்டுகின்றான். குழந்தை செல்வம் ஒரு சுபச்செய்தி, ஒரு நன்மாராயணம் உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நீ அந்த நியாமத்தை அறுப்படையை புரிந்து உனது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சுபச்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த குழந்தைகளிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாவது நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அதை குர்ஆன் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். வேறு யாரும் சொல்லிக் கொடுப்பார்? சொல்லிக் கொடுத்தால் சுயநலம் வந்துவிடும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் ஏதாவது ஒரு சட்டத்தை வகுக்கின்றார்கள் என்று சொன்னால் அதில் சுயநலம் இருக்கும். ரப்போ எத்தேவையும் மற்றவன், எந்த தேவையும் அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ரப்பு ஒரு சட்டத்தை வகுக்கின்றான் என்று சொன்னால் எல்லோருக்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய விதத்திலே இருக்கும். அதனால் தான் இந்த துறையை பற்றி குர்ஆன் பேசுகின்றது, ஹதீஸ் பேசுகின்றது, நாம் பேசுகின்றோம், உட்கார்ந்து கேட்கின்றோம். இதன் பிரகாரம் நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட நியாமத்தான அந்த குழந்தை செல்வத்தை, அது கண்குளிர்ச்சியானது, அதற்குரிய ஒரு பாதுகாப்பை நாம் தர வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அப்படிப்பட்ட நியாமத், குழந்தை செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த நியாமத்தை பராமரிக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி என்று சொன்னால், தனது செல்வம் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறோம், பொருளாதாரத்தை பயங்கரமா சேர்க்கிறோம், சேர்த்து அப்படியே விட்டுறோமா, கொண்டு சம்பாதிக்க அப்படியே தூக்கி போட்டு போயிடுறோமா? போற வழியில பத்திரமா என்ன செய்யறோம்? ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போறோம். எவ்வளவு சம்பாதிச்சோமோ உள்ள போட்டு முதல்ல அது அக்கௌண்ட்டை அழுத்தி உள்ள போட்டு பட்டனை தட்டி மூடி வச்சிடணும். யாருக்கு தரக்கூடாது, சேஃப்டியா இருக்கணும். ரொம்ப சேர்ந்துருச்சா இங்க கணக்கு காமிக்கணுமே, சரி ஒரு பெரிய பிஸ்கட்டை வாங்கி உள்ள வருவோம். எத்தனை விதத்தில் பாதுகாக்கின்றோம்? அல்ல ஒரு சின்ன இடத்தை வாங்குறோம் அப்படின்னா எவ்வளவு சூழ்ந்து அதற்கு எத்தனை பெரிய வேலைகளை அமைத்து அதை பாதுகாத்து என்னிடத்தில் யாரும் வந்துவிடக்கூடாது, என் இடத்தை யாரும் சொந்தம் கொண்டாடி விடக்கூடாது என்றெல்லாம் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றோம். ஏன் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு? நம்ம பொருளை வேற யாரும் அபகரித்திடக்கூடாது, நம்ம பொருளை வேற யாரும் அதாவது சுதந்திரம் கொண்டாடி விடக்கூடாது, எடுத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றோம் அல்லவா? இல்லைன்னா நம்ம சம்பாதிச்சது வாங்க கஷ்டப்பட்டதுன்னா என்ன, நம்ம மனசார யாருக்காவது எடுத்துட்டாப்பா எல்லாம் கொடுத்தா எனக்கு ரிஸ்க்கு, இந்த நீ கொஞ்சம் வச்சுக்க, நீ கொஞ்சம் வச்சுக்க கொடுத்துட்டோம்னா சந்தோஷமா போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளும் அனுபவிப்போம், அடுத்தவங்களுக்கு கொடுப்போம். வச்சுக்கிட்டே இருக்கான், பாதுகாத்துக்கிட்டே இருக்கான். எவனோ ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டான், அந்த பாதுகாப்பு சரியா இல்லாதனால அப்ப எவ்வளவு மனசு துடிக்கும், எவ்வளவு கஷ்டப்படும். ஆகையினால் தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த பொருளாதாரத்தை எப்படி நாம் பாதுகாப்போமோ, எப்படி அதை பராமரிப்போமோ, அதை போன்று அதை விட பன்மடங்கு நமது குழந்தைகளை பராமரிப்பை பாதுகாக்க வேண்டும். அதை விட பன்மடங்கு. இல்லை என்று சொன்னால், பொருளாதாரம் தீர்ந்து விட்டது என்று சொன்னால் ஒரு நஷ்டம் தான் ஏற்படும், மன உளைச்சல். மீண்டும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கலாம். ஆனால் பிள்ளையை அதனுடைய தருணத்திலே சரியான முறையில் வளர்க்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கு யாரினாலும் முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் கையில் யாரினாலும் முடியாது அந்த நஷ்டத்தை. அதனால்தான் பொருள் செல்வத்தின் மீது எப்படி நாம் கவனமாக இருக்கின்றோமோ, அக்கறையாக இருக்கின்றோமோ, பராமரிப்பை செய்கின்றோமோ, அதே போன்று பிள்ளை செல்வத்திலும் நாம் அந்த பாதுகாப்பை கொண்டு வர வேண்டும். அதனுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எப்படி துஆ செய்தார்கள்? புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்.
பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும், அதனுடைய ஒழுக்கத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும், அதனுடைய அறிவு, சொல், சிந்தனை எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது பெற்றோர்களுடைய கடமை. பிள்ளையை பெற்றுட்டா மட்டும் போதாது. இல்லை என்று சொன்னால் இதைவிட வேறு தண்டனை எனக்கு வேறு இல்லை என்று சொல்லக்கூடிய, அங்கலாய்க்கக்கூடிய, புலம்பக்கூடிய நிலை வந்துவிடும். கண்ணியத்திற்குரியவர்கள், பிள்ளை இல்லை என்று சொல்லக்கூடிய புலம்பல் ஒரு பக்கம் இருந்தாலும், பிள்ளையை பெற்றதற்கு பிறகு அதனால் ஏற்படும் வேதனையை சகித்துக் கொள்வது இருக்கின்றதே, இது தினந்தோறும் நரக வேதனையை சகித்துக் கொள்வது. வெளியே கூட சொல்ல முடியாது. நல்லா கண்ணியமா இருப்பாரு, ரொம்ப கண்ணியமா இருப்பாரு, சமுதாயத்தின் உயர்ந்த அந்தஸ்தை உடையவளாக இருப்பார். வீட்டுல போனாக்க புள்ள கேட்பான், என்ன நான் சொல்றேன் நீ கேட்கவே மாட்டேங்கிற, இதே அப்பா அப்படி பேசக்கூடாதுடா, பெத்த தந்தைடா, நீ சொல்லி நான் என்ன கேட்கறது. இவ்வளவு மன உளைச்ச வெளியில போய் சொல்ல முடியுமா, என் மாமன் அப்படி கேட்டான் அப்படின்னாக்க என்ன கதியாக இவருக்கு? எப்படி உலகத்தில் நடமாட முடியும்? அப்ப இது நரக வேதனை அல்லவா? உள்ளுக்குள்ளே வைத்து குலுக்கி போய் விடுவார். இது எதனால்? அந்த பிள்ளையினுடைய சரியான தருணத்திலே அதை முறையாக வளர்க்க தவறியதின் காரணமாக அந்த நிலை உருவாகிவிடும். கண்ணியத்திற்கு பிள்ளைக்கு நிறைய துஆ செய்யணும். பிள்ளைகளை நிறைய கண்ணிய கவனத்தோடு வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நானும் எனது தாயாரும் எனது தாயினுடைய சகோதரி எனது சித்தியும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றோம். அங்கதான் வேலை பார்க்கறாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா பணியாளராக இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த டயத்துல வெளியில இருந்து அவங்க 3 பேர்த்தையும் தாயாரையும் சித்தியையும் அழைச்சிக்கிட்டு அங்க வர்றாங்க. அப்போ 3 பேரும் இருந்தோம். நபிகளார் தொலை வைத்தார்கள். ஏதோ நபில் இருக்குன்னு தொழுது இருப்பாங்க, அல்லது தொழுதும் போது இவங்க சேர்ந்திருப்பாங்க. ஆக தொழுக முடிஞ்சிச்சு. ஹதீஸ் புகாரில வரக்கூடிய தொழுதற்கு பிறகு நபிகளார் துஆ செய்தார்கள். எல்லோருக்கும் துஆ செஞ்சாங்க. செய்யும் பொழுது எனது தாய் என்ன செய்தால் தெரியுமா? யார சொல்லலாம், இந்த குட்டி பையனுக்காக என்னை தூக்கி காமிச்சு, இந்த குட்டி பையனுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்களேன் என்று சொல்லி எனது தாய் சொன்னார். தருணம் பாருங்க. அதான் தாய் உஷாரா இருக்கணும். பெற்றோர்கள் உஷாராக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய விஷயத்திலே எந்த தருணம் அதற்கு நலன் பயக்குமோ அந்த தருணத்திலே அந்த சேவைகளை, அந்த வேலைகளை முடித்து விட வேண்டும். அந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். விட்டு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா, இப்ப சின்ன பிள்ளை தானே செய்யறான், செஞ்சுட்டு போறான், அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா அப்புறம் இப்படிதான் கேட்பான். ஆகினால் தருணம் பார்த்து அந்த பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும், சரியான முறையிலே வளர்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஹதீஸில் கூட நாம் காண்போம், பிள்ளைகளை சாபம் விடக்கூடாது. பெற்றோர்கள் சாபம் விட்டோம் அப்படின்னாக்க அந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஆமீன் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த சாபம் அந்த பிள்ளைகளை சூழ்ந்து வாழ்வை கெடுத்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அந்த தருணம் எதுங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம சாபம் விட்டுருவோம். என்ன சாபம்? சாபத்தை ஒரு பழக்கமாக ஆக்கி கொண்ட நாம், அதுவும் குறிப்பா தாய்மார்கள் சொல்லவே வேண்டாம். எதுக்கு எடுத்தாலும் பிள்ளைகளை தவிக்கிறது. சந்தோஷமா சொல்லும்போது கூட தவிப்பாங்க. சந்தோஷமா பிள்ளைய கொஞ்சம் திருட்டு பயமோனே பிள்ளைய கொஞ்சறாங்க. சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு. என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்பது கூட நிதானமற்று சந்தோஷத்தினால் அவர்கள் அப்படியெல்லாம் வார்த்தைகளை சொல்லி விடுகின்றார். பிறகு என்ன ஆயிடும்? யாரு திருடுவா? அப்புறம் புருஷங்கான திருடி கொண்டுதான் காசை கொண்டு வந்து கொடுக்கணும். யார் சொன்னது? நீங்க சொன்னது அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். ஆகினால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சாபத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். நரகத்தில் சாபத்தின் காரணமாகவே அதிகமான பெண்களை நான் கண்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில இடம்பெற்றிருக்கு. ஆகினால தவிக்க கூடாது. சந்தர்ப்பம் பார்த்து அவங்களுக்கு துஆ செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதனால் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து எனது தாயார் என்னை அனத்தை அப்படியே தூக்கி நபிகளாரிடத்திலே காண்பித்து, யார சொல்லலாம், உங்களுடைய இந்த குட்டி பையனுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொன்ன போது நபிகளார் எல்லா துஆவையும் செஞ்சாங்க. செஞ்சதுக்கு பிறகு இறுதியாக சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ மாலிஹி வ அவ்லாதிஹி. அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வானாக. உன்னுடைய ரிஸ்கிலும் உன்னுடைய பொருளாதாரத்திலும் உனது குழந்தை செல்வத்திலும் பரக்கத் செய்வானாக என்று நான் இந்த 10 வயசுல 10-11 வயசுல இருக்கும் பொழுது என்னை பார்த்த நபிகளார் துஆ செய்தார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில இடம்பெறுகின்றது. அதன் காரணமாக எனது கரத்தினால் 129 பேர குழந்தைகளை நான் அடக்கினேன். எனது வயசு அதிகமா இருந்துச்சு, எனது ரிஸ்க் அதிகமா இருந்துச்சு, எனக்கு பிள்ளை செல்வங்களும் அதிகமாக இருந்தது.
அத்தனை பிள்ளைங்க இறச்சி உங்க கையால அடக்குனாங்க அப்படின்னாக்க எஞ்சி இருக்கக்கூடிய பிள்ளைங்க எத்தனை இருக்கும்? அப்ப அந்த துஆவினுடைய பரக்கத் நபிகளாரிடத்திலே தகுந்த நேரத்திலே அந்த தாயார் அக்கறை கொண்டதின் காரணமாக அவ்வளவு சுபிட்சமான வாழ்க்கை எனக்கு கிடைத்தது என்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குழந்தை வளர்ப்பு என்பது சாதாரணமான விஷயமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ஒரு விஷயத்திலே ஒரு வசனத்திலே எச்சரிக்கை துணியுடன் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். என்று சொன்னால் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு பெரிய கலை. ஒன்றும் அறியாத அப்பாவித்தனமாக இருந்து குழந்தையை வளர்க்க கூடாது, வளர்க்க முடியாது. குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு பெரிய பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சி எங்க கிடைக்கும்? வேற எங்கேயும் சேர்த்து விடுங்கன்னு போய் சண்டை போடாதீங்க. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கின்றது அந்த பயிற்சி. ஏதோ எங்கேயோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க போல இருக்கு, எத்தனை கோர்ஸ், அதாவது ஒரு 6 months கோர்ஸா இருக்கும் போல இருக்கு, அதனால எனக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குற இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னாக்க விபரீதம் வேறுவாக ஆகிவிடும். பயிற்சி எங்க கொடுக்கப்படுகின்றது? குர்ஆனிலும் ஹதீஸிலும் கொடுக்கப்படுகின்றது. ஆகையினால் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை நமது கருத்தில் கொண்டு குழந்தைகளை வளர்ப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், குழந்தையினுடைய உள்ளம் ஒரு வெள்ளை காகிதத்தை போன்று, ஒரு வெள்ளை காகிதம், வெள்ளை பேப்பரை போன்று. வெள்ளை பேப்பரை நாம் கரத்தில் எடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அதில் உயர்ந்த கருத்தையும் எழுதலாம், குர்ஆனினுடைய வசனங்களை கூட எழுதலாம். அப்படியே ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு காண்பிக்கிறதுல நல்ல ஓவியங்களை தீர்த்தலாம். அருமையான பூவு, நல்ல காடு, அப்படியே அதுல இருந்து ஓடக்கூடிய நீரூற்று அழகா வருது அப்படின்னாக்கா அப்படியே நமக்கு தெரியும், இயற்கைக்கே கொண்டு போயிடும். அந்த வெள்ளை பேப்பர் தான். அதே வெள்ளை பேப்பரை எடுத்துக்கொண்டு தீய அசிங்கமான அருவருக்கத்தக்க கருத்துக்களை எழுதினோம் என்று சொன்னால் அதுவும் அப்படியே பிரதிபலிக்கும். ஆபாசமான படங்களை வரைத்தோம் என்று சொன்னால் அதுவும் அப்படியே பிரதிபலிக்கும். எல்லாம் அந்த ஒரே பேப்பர் தான். நம்மளுடைய செயல்பாடை பொறுத்து அங்கிருந்து வரக்கூடிய பதில். இதே போன்றுதான் குழந்தையினுடைய உள்ளம். அந்த உள்ளத்தை நாம் பெற்றுக்கொள்வது எப்படி? தூய்மையான உள்ளமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நாம் அதிலே முயற்சி சரியான முறையிலே செய்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய உள்ளம் நல்ல அழகிய கருத்தை கொண்டதாக, நல்ல உயர்ந்த குணாதிசயங்களை கொண்டதாக, பிறருக்கு முன்னோடியாக திகழக்கூடியதாக அந்த குழந்தையினுடைய உள்ளம் அப்படியே மாறும். நம்மளே சரியில்லை, நமது வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அவல நிலை, நமது வாழ்க்கையே குர்ஆன் ஹதீஸிற்கு முரண்பட்ட விதத்திலே, பிறகு பிள்ளையினுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? கண்ணியத்திற்குரியவர்கள், அதனால்தான் அருமையான உதாரணத்துடன் சொல்லி காட்டினார்கள், ஒரு வெள்ளை காகிதத்தை போன்று என்று சொல்லுவார். குழந்தையினுடைய முதல் கட்டம், வளர்ப்பினுடைய முதல் கட்டம் என்னவென்று சொன்னால் தாயின் மடியும் தந்தையினுடைய கண்டிப்பும் தான் முதல் கட்டம். தாயினுடைய மடியில அரவணைப்புடன் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் தந்தையினுடைய கண்டிப்புடனும் அந்த குழந்தை இருக்க வேண்டும். ஒரு இடத்துல பார்த்தோம், ஒரு இடத்துல கண்டிப்பு, அப்படியே சமயத்துல மாறும். அங்கிருந்து கண்டிப்பு வரும் பொழுது தந்தை பாசத்தை பொழிவான். குழந்தையினுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும்? எவ்வளவு அருமையாக இருக்கும்! வேறு எங்கும் தனது வாழ்வு ஆதாரத்தை எங்கும் சிந்தனை செய்ய முடியாத ஒரு உன்னதமான நிலைக்கு குழந்தை தள்ளப்பட்டுவிடும். நமது நலனுக்காக வேண்டி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடியாக இந்த பெற்றோர்கள் என்ற முடிவிற்கு குழந்தை வந்துவிட்டது என்று சொன்னால் ஏன் பிள்ளைகள் பெற்றோருக்கு மாறு செய்கின்றார்கள்? அதனால் தானே சொன்னார்கள், குழந்தையினுடைய வளர்ப்பின் முதல் கட்டம் தாயின் மடியாகவும் கண்டிப்பினுடைய தந்தையின் கண்டிப்பும் கூடியதுதான் முதல் கட்டம், அந்த பாசம்தான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையினுடைய வயதிற்கேற்ப அதனுடன் நடந்து கொண்டார்கள். குழந்தைக்கு எந்த வயசோ அந்த வயசுக்கு என்ன அது விரும்புமோ அது அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையுடன் நடந்து கொள்வார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். தங்களுடைய சிறிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இல்லத்திற்கு நபிகளார் அடிக்கடி வருவார்கள். ஏன் வர்றாங்க அப்படின்னு கேட்டாக்கா அந்த ராவி சொல்லி காட்டுறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய வீட்டில் 3 குழந்தைகள் இருப்பார்கள். ஒரு குழந்தையின் பேர் அப்துல்லா, இன்னொரு குழந்தையின் பேர் உபைதுல்லா, மூன்றாவது குழந்தையின் பேர் ஹுசைன். இந்த 3 குழந்தைகள் இருப்பார்கள். இவர்களிடத்தில் விளையாடுவதற்காக வேண்டியே நபிகளார் எங்களுடைய இல்லத்திற்கு வருவார்கள். நம்ம செய்வோமாங்க? ஏன் என்னுடைய மதிப்பு என்ன, நான் போய் இந்த குழந்தை கூட விளையாடுறேன், நம்ம செய்வோம்.
நபிகளாருடைய சிந்தனை எப்படி இருந்தது? உலகம் வியந்து பார்க்கக்கூடிய விதத்திலே வாழ்க்கை அமைத்து காட்டினார். வந்து இந்த 3 பேரையும் அணிவகுத்து நிற்க செய்வார்கள். ஹுதைமையும் அப்துல்லாஹையும் உபைதுல்லாஹையும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், இந்த 3 பேரையும் அணிவகுக்க செய்து அவர்கள் சொல்வார்கள், உங்களில் யார் முதலில் ஓடி சென்று அந்த பொருளை தொட்டுவிட்டு வருகின்றீர்களோ அவர்களுக்கு நான் பரிசும் தருவேன், உத்தமும் தருவேன். நபிகளார் சொல்வார். அதே போன்று நாங்கள் போட்டியிட்டு ஓடி சென்று விளையாடுவோம், எங்களுக்கு நபிகளார் முத்தம் கொடுத்து மகிழ்வார்கள் என்று, அவர்களுக்கு முத்தம் கொடுத்து மகிழ்வார்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, குழந்தை அதுகிட்ட போய் நான் எப்படி விளையாடுறது, நான் எப்படி உட்கார்றது, என்னுடைய ஆடை எப்படி உயர்ந்ததாக இருக்கின்றது, அதனுடன் எப்படி அமர்வேன் அப்படின்னாக்க என்ன நிலைமை ஆகும்? பிறகு வாழ்விலே விரக்தியை அடைந்தவனாக தனியா உள்ள சிந்தனையை மேற்கொள்வாங்க. நம்ம எப்படி வாழணுங்கிறது அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி ஒன்று இருக்கும், பெற்றோர்கள் சொல்லி தருவது போன்று இருக்கும். ஆனால் இவன் ஒன்று சிந்தனை பண்ணுவான். ஏன்? பெற்றோர்கள் நெருங்குவதில்லை, அவர்கள பேசுறதில்லை, டிஸ்கஸ் செய்யறதில்லை, கலந்துரையாடல் செய்வதில்லை. பிள்ளைகள் என்று சொன்னால் அவங்க விளையாடுறவங்க தான், நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்லை. சரியை சொல்லி காட்டுகின்றது. புகாக்கள் நமக்கு வகுத்து தருகின்றார்கள். என்ன விளையாட்டு விளையாடுறான், யாரு கூட விளையாடுறான், போய் பாரு, எந்த நேரத்தில் விளையாடுறான், எந்த இடத்துல விளையாடுறான், என்ன விளையாட்டு விளையாடுறான், யாரு கூட விளையாடுறான். இது எதற்கு? அதுதான் முளையிலேயே தேவையில்லாத பயிர்களை கலைந்து விடுவதனால் உரம் பெற்று அந்த வயல் பூத்து குளிக்கும் அல்லவா, அதற்காக வேண்டி. அதே போன்றதான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். ஷத்தாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நஸை ஷரீஃபிலே இடம்பெறுகின்றது. ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரையும் நபிகளார் அழைத்து வந்தார்கள். அழைச்சிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு தொழுகிறாங்க. தொழுதாக்க இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க, முதுகுல ஏறி விளையாண்டுகிட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவுக்கு போனவங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லி சஜ்தாவுல இருந்து எந்திரிக்கல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரத்துக்கு பிறகு அவங்க எந்திரிச்சு தொழுகையை முடிச்சதுக்கு பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், சஜிதாவில் இவ்வளவு நீண்ட நேரம் இருந்தீர்களே, என்ன காரணம், ஏன் இப்படி இருந்தீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையா என்ற அடிப்படையிலே கேட்கின்றார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். என்ன தெரியுமா? என் மகன் என்னை சவாரி போன்று நினைத்துக் கொண்டார். என் மகன் என்னை சவாரி செய்யக்கூடிய வாகனத்தை போன்று என்னை நினைத்துக் கொண்டான். ஆகையினால் என் மீது ஏறிவிட்டான். அவனுடைய தேவை பூர்த்தியாகும் வரை நான் சஜ்தாவில் இருந்தேன். நல்லா கவனிச்சுக்கணும். யாரு செய்யறா, எங்க செய்யறாங்க, எதுக்காக வேண்டி செய்யறாங்க? ஈருலக சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்றார்கள், தொழுகையும் செய்கின்றார்கள். எதற்காக வேண்டி? குழந்தையினுடைய உள்ளம் புண்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. சஜிதாவையே நீளமாக்குறாங்க. நஸை ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். ஆகையினால் அப்படிப்பட்ட குழந்தைகளுடன் நமது வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய பராமரிப்பிலே நமது வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். குழந்தையை அதனுடைய கவனம் காட்டி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தையினிடத்திலே உயர்ந்த பண்புகள், நல்ல சிறந்த குணம், உயர்ந்த இடத்தை அது பெறும். நல்ல கவனத்தோடு வளங்க. அந்த குழந்தையினுடைய தேட்டம் அறிந்து செயல்படுங்கள். அந்த குழந்தையினுடைய நிலைமை அறிந்து உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள், அதனுடன் நடந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தை பிறகு எதிர்காலத்தில் எப்படி மிளிரும் என்பது உங்களுக்கு தெரியும். கண்ணியத்திற்குரியவர்கள், அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த ஹதீஸ் அறிவதற்கு முன்பதாக ஒரு விஷயம் கவனத்தில் கொள்ளுங்க. இப்படி ஷரியத்தை சொல்லும்போது சில பெற்றோர்கள் சொல்றாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எனக்கு குழந்தையை பராமரிக்கிறதுக்கே நேரம் கிடைக்கலங்க, எனக்கு குழந்தையை பராமரிப்பதற்கே நேரம் கிட்டவில்லை என்று சில பெற்றோர்கள் சொல்கின்றார்கள். விளங்கிக் கொள்ளுங்கள், மன்னிக்க முடியாத குற்றத்தில் ஒன்று, மன்னிக்கவே முடியாது இந்த குற்றம். அப்படி என்ன, நமக்கு குழந்தையை சரியான முறையிலே பராமரிப்பதற்கு, அதனுடன் சேர்த்து உறவாடுவதற்கு, அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தகுதியற்ற ஒரு பெற்றோர் ஏன் குழந்தையை பெற்றீர்? அப்படி பெற்றுவிட்ட நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை பராமரிக்க முடியவில்லை என்று சொன்னால் பிறகு வாழ்வே எதற்கு? வாழ்க்கை எதற்கு? இது மன்னிக்க முடியாத குற்றம். கண்ணியத்திற்குரியவர்களே, நமது வாழ்க்கை அப்படி அமைச்சுக்கிட்டோம். நமக்கு என்ன,
எப்படியும் குழந்தை வளர்ந்துரும், வேலைக்காரிட்ட வளர்ந்துரும், அல்லது யாராவது வந்து பார்த்துக்குவாங்க, நம்ம போய் சம்பாதிக்கணும், குழந்தைக்கு காசு கொடுக்கணும். இந்த எண்ணம் வந்ததினால்தான், இந்த எண்ணத்தினுடைய விளைவினால்தான் குழந்தை குற்றம் ஏற்படுகின்றது. குழந்தை வயசுல, சிறு வயசுல ஏற்படக்கூடிய அத்தனை குற்றங்களுக்கு இதுதான் காரணம். பின்னால வர்றது அது கன்ஃபார்ம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த வயசுலேயே குழந்தை தப்பு செய்யுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒரு சின்ன குழந்தை அவனுடைய 8 வயதில் தனது ஆசிரியரை சுடுகின்றான். பாக்குறமா இல்லையா செய்தியில? கட்டி எடுத்து சகமானவரை மிரட்டுகின்றான். ஏன் வந்தது? எதனால்? பராமரிக்க தவறியதினால், அன்பை ஊட்ட தவறியதினால், குழந்தையுடன் சரியான முறையிலே தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளாததினால் ஏற்பட்ட குழப்பம். இதனால் தான் இப்படி ஆச்சரியமான கருத்தை, ஆச்சரியமான விஷயத்தை எல்லாம் பார்க்க நமக்கு நேரிடுகின்றது. இந்த வயசுல துப்பாக்கி பிடிக்கவே தெரியாது, ஆனா துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன்னு சொல்லிட்டான், சுற்றும் போட்டான். பார்த்துக்கிட்டானே இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட தவறுகளுக்கு பெற்றோர்கள் தான் பொறுப்பாகுவார்கள். அவர்கள் சொல்லக்கூடாது, எனக்கு குழந்தையை பராமரிக்கிறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்லிவிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுவார்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வ அபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹுல் புகாரி. குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், உலகத்திலே அல்லாஹ்வினால் கொடுக்கப்படுகின்ற அந்த குழந்தை, பிறக்கின்ற குழந்தை இஸ்லாத்தினுடைய ஃபித்ரத் அடிப்படையிலே பிறக்கின்றது. இஸ்லாமிய முறை பிரகாரம் ஒன்று ஃபித்ரத் என்று சொல்லக்கூடிய இயற்கை தன்மை ஒன்று இருக்கின்றது. இரண்டாவது, பிறக்கக்கூடிய விதமே அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்தது போன்று. முதல்ல தலை தானே வரும், அதுவும் தலை எப்படி வரும்? இப்படி வந்தா கூட மூச்சு தண்ணீர் குழந்தை இறந்து போயிடும். தலையை திறம் சாய்த்தது போன்று, தலைக்கும் பூமியை பார்த்தது போன்று அந்த குழந்தையை உள்ளிருந்து வெளியே எடுப்பார்கள். இதனுடைய தாற்பயம் என்ன? இறைவனுக்கு சஜிதா செய்த நிலையிலே உலகத்திற்கு வருகிறது. இது ஒன்று நபிகளார் சொன்னதனுடைய விளக்கம். யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், இஸ்லாமிய அடிப்படையில் பிறக்கின்றது. அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தையினுடைய இயற்கை தன்மை ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் ஒருத்தர் சொல்லுவார், யாராவது மறுமையில போய், அல்லாஹ் நீ எனக்கு, நான் இப்படிப்பட்ட ஒரு காட்டுல வாழ்ந்தேன், அங்க நபியும் வரல, ரசூலும் வரல, எந்த வேதமும் வரல, எனக்கு மார்க்கண்டா என்னன்னு தெரியாது, ஒன்னை ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொள்ள கூடாதாடா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்டா கூட அல்லாஹ் விட மாட்டான். ஏன்? அல்லாஹ் இயற்கையாகவே ஃபித்ரத்தை, இஸ்லாத்தை ஒவ்வொரு மனிதனும் வைத்திருக்கின்றான். 6வது அறிவாகிய அந்த அறிவு தீர்க்கமாக முடிவு செய்யும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இந்த அந்த சராசரத்தை, அவன் இருக்கக்கூடிய அந்த காடு வனாந்தரங்களை பார்த்து அவன் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அந்த அறிவுக்கு இருக்கின்றது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். இஸ்லாமிய அடிப்படையில் தான் ஒவ்வொரு குழந்தைகளும் பிறக்கின்றது. அப்புறம் ஏங்க இத்தனை கூட்டம்? அப்புறம் ஏங்க இப்படி ஆச்சு? உலகத்திலேயே இவ்வளவு பிரச்சனை? நபிகளார் தீர்வு தருகின்றார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாக மாற்றி விடுகின்றார்கள். அவ்யு நஸ்ரானிகி, நஸ்ரானிகளாக ஆக்கி விடுகின்றார்கள். அவ்யு மஜ்ஜிசானிகி, நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக ஆக்கி விடுகின்றார்கள். யாரு செஞ்ச தப்புனால புள்ள மாறுது. இப்ப நம்ம எடுத்துக்கொண்ட உதாரணம் சரியாக ஆகிவிட்டது அல்லவா? குழந்தையினுடைய உள்ளம் என்பது ஒரு வெள்ளை காகிதத்தை போன்று, அதிலே நல்ல கருத்துகளையும் நல்ல ஓவியங்களையும் வரைந்தோம் என்று சொன்னால் அதுதான் வெளிப்படும். அதிலே தீய கருத்துகளையும் ஆபாசமான படங்களையும் வரைந்தோம் என்று சொன்னால் அந்த காகிதத்தில் எப்படி பிரதிபலிக்கின்றதோ அதே போன்று குழந்தையினுடைய உள்ளம் என்று சொல்லி காட்டினார்களே, மிக பொருத்தமான வார்த்தை அல்லவா? அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், குழந்தையை நீங்கள் பராமரிக்கும் பொழுது மிக கவனமாக வளருங்கள். உங்களுடைய வளர்ப்பின் அடிப்படையிலே அந்த குழந்தை மாறுகின்றது. தப்பு எல்லாம் நம்ம மேல இருக்குதுன்னு நபி தெளிவாக சொல்லுகிறார். அந்த குழந்தையினுடைய வளர்ப்பினுடைய உதாரணத்தை சொல்லி காட்டும் பொழுது, ஒரு விவசாயி தனது விவசாய நிலத்தை எப்படி பராமரித்து வருகின்றானோ அதே போன்று குழந்தையை பராமரிக்க வேண்டும். எப்படி பராமரிக்கிறான் அந்த குழந்தை? விவசாயி பராமரிக்கின்றான். நாம் போட்டிருக்கக்கூடிய அந்த விதைக்கு மத்தியிலே எந்தவித தேவையற்ற புற்பூண்டுகள் நுழைந்து விடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அப்படி வந்துவிட்டது என்று சொன்னால் நமக்கு என்ன தேவைக்காக வேண்டி நாம் விதை விதைத்து இருக்கின்றோமோ அந்த விளைச்சலில் குளறுபடி ஏற்பட்டுவிடும், குறைவு நிகழ்ந்துவிடும்.
அல்லது வீணா போயிடும். அப்படிங்கிற விஷயத்துல கண்ணு கருத்துமாக இருந்து விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும். அதுவும் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் விவசாயம் பண்றாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய தியாகம் பெரிய தியாகம். 12 மணிக்கு தான் கரண்ட்டை விடுவேன்னு சொல்லுவான். 12 மணிக்கு எந்திரிச்சு இங்கேருந்து 5 மைல் நடந்து போய் அவங்க காட்டுல போய் தண்ணியை திறந்து விட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தண்ணி நம்பிருச்சா அப்படின்னு. ஏன்? விளைச்சல் நிலம் சரியான முறையிலே விளைய வேண்டும். அதே போன்று ஒரு புற்பூண்டுகள் இருந்தாலும் உடனே சென்று அதை களைந்து அதை மருந்திட்டு அதனுடைய பாத்தியை சரியான முறையில் அமைத்து அனைத்து வேர்களுடைய அடியிலும் நீர் சென்று செல்வது போன்று அந்த அமைப்பை சரியான முறையில் செய்கின்றார்களே. ஏன்? விளைநிலம் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். அதே போன்றுதான் குழந்தையை பராமரிப்பிலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாயில் போட்டுவிட்ட சதகாவினுடைய பேரித்தம்பலத்தை ஏன் எடுத்தார்கள்? அது போய் உள்ள கெட்ட குணத்தை உருவாக்கும். ஏன்? சையதுமார்களுக்கு சதகாவினுடைய பணம், ஜக்காத்தினுடைய பணம் அன்பளிப்பை தவிர ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி கிடையாது. அன்பளிப்பு செஞ்சாங்கன்னா அதை வாங்கலாம். அவங்க இங்கு சதக்காவிற்காக வேண்டி குவிக்கப்பட்ட தர்மத்திற்காக வேண்டி குவிக்கப்பட்ட அந்த பழத்திலிருந்து சிறு பிள்ளை ஒன்றை எடுத்து தின்று விட்டது. உடனே சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விரலை உள்ளே விட்டு அதை எடுத்து நமக்கு இது ஆகாது என்று சொல்லி பக்குவப்படுத்தினார்களே. ஏன்? அந்த வயசுல உற்ற வேண்டியதானே, சின்ன பிள்ளை தானே சாப்பிடுது. பெருசா வளர்ந்ததுக்கு பிறகு அது புரிஞ்சிடும், ஓ இந்த பொருள் நமக்கு ஹராமா அப்படின்னு இருந்துரும் நபிகளார் இருந்திருக்க வேண்டியதுதானே. இளைஞர்கள் இந்த வயதில் பக்குவப்படுத்தவில்லை என்று சொன்னார், இந்த வயதில் அதன் மீது சரியான பராமரிப்பை செலுத்தவில்லை என்று சொன்னார், எதிர்காலத்தில் நாம் எதிர்பார்ப்பது போன்று அந்த குழந்தை இருக்காது என்பதை ஈருலக சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கியதினால் உடனே போனாங்க, பதறினாங்க. இந்த பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாது, நமக்கு உள்ளதல்ல, இது ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியது என்று அந்த குழந்தையினுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை வெளியே எடுத்தார்கள் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய வளர்ப்பு அப்படித்தான் பராமரிக்க வேண்டும். அதனால்தான் பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எப்படி அந்த விவசாயி கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். பிள்ளைங்களை பெற்றுட்டோம், வளர்ந்து கொண்டு இருக்கின்றது, நல்லா படிக்கிறான், நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டேன், நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கவனம் எத்துறையில் செலுத்தினால் அந்த குழந்தை தெளிவாக இருக்கும் என்பதை நமக்கு விளக்கி காட்டுகின்றார்கள். என்ன நூல் படிக்கிறான் அப்படின்னு பாரு, என்ன புக்கு எடுத்து படிக்கிறான் அப்படின்னு பாரு. ரூம்ல தனியா படிச்சுக்கிட்டு இருப்பான், என்ன புக்கு எடுத்து படிக்கிறான், எந்த புக்குடன் அவனுக்கு தொடர்பு வைத்திருக்கின்றான், எந்த துறையில வைக்கிறானோ அங்க போயிடுவான். அனாச்சாரமான புக்குகளை தனது கரத்தில் ஏந்தினான் என்று சொன்னால் வாழ்க்கை அனாச்சாரத்தின் பக்கம் திரும்பிவிடும். கொள்கையை குளறுபடி செய்யக்கூடிய புக்கை தனது கரத்தில் ஏந்தினான் என்று சொன்னால் கொள்கையில் குளறுபடி ஏற்பட்டுவிடும். சான்றோட்டித்தனமாக வாழக்கூடிய விதத்தில் வழிகாட்டக்கூடிய புக்கை எதிர்த்தான் என்று சொன்னால் தவறுகள் செய்து தனது வாழ்க்கையை கடத்துவதற்கு முற்பட்டு விடுவார். எந்த துறையினுடைய புக்கை கரத்தில் எடுக்கின்றானோ அந்த துறையினுடைய வாழ்க்கையை மேற்கொள்வான் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆகினால் பிள்ளையை பெற்றுட்டு பாருங்க, அந்த பிள்ளை என்ன புக்கை எடுத்து படிக்கிறான், எந்த புக்குடன் தொடர்பு வச்சிருக்கான், இப்போ உள்ள காலத்தின் பிரகாரம் எந்த சேனல் அதிகமா பார்க்கறான்னு பாருங்க. அவனுடைய சிந்தனை, அவனுடைய உந்துதல் எதன் பக்கம் இருக்கின்றது. உடனே தவறா இருக்கிறான் அப்படின்னு செய்யக்கூடாது. கேளுங்க, பெற்றோர்கள் உரிமை பெற்றவர்கள் நரக நெருப்பை விட்டவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே தமது அதிகாரத்தை செலுத்த வேண்டும். பெற்றோருடைய அந்தஸ்து அடங்கிட்டமே, அப்ப அந்தஸ்துக்கேற்ற பொறுப்பும் இருக்கும். யார் எவ்வளவு பெருசா உயர்ந்துகிட்டு போறாங்களோ அவ்வளவு பெருசா பொறுப்பும் இருக்கும். அந்த பொறுப்பை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். அதனால இந்த காலத்தினுடைய அடிப்படையில் என்ன பார்க்கணும், டிவி சேனல்ல எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், தனியா அவனுக்கு லைன்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறோமே, அவனுக்கு எல்லா சாதனங்களும் உள்ளே இருக்கின்றதே. நம்ம நினைச்சிருக்கோம் டெக்னாலஜி ரொம்ப வளரும், பிள்ளைக்கு அறிவு ரொம்ப ஏற்படும், சந்தேகம் இல்லை. சரியான முறையில் அதை பராமரிக்காவிட்டால் நிலைமை ஏதுவாக ஆகிவிடும், வேறுவாக ஆகிவிடும். கண்ணியத்திற்குரியவர்கள், ஆகினால் என்ன நாளிதழ்களை அவன் படிக்கின்றான், எந்த நண்பர்களுடன் அவன் பழகின்றான், யார்கிட்ட பழகிறான், ஸ்கூலுக்கு தான் போறான், அவனுடைய நண்பன் இந்த சரி டாடி என்னுடைய ஃப்ரெண்டு கூட நான் போனேன் சரிப்பா அப்படின்னு விட்டுறக்கூடாது. அந்த ஃப்ரெண்டு என்ன குணாதிசயத்தை உடையவனாக இருக்கான். நம்ம நினைப்போம் நம்ம பிள்ளை சரியான முறையில் நம்ம கண்டிஷனா பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவன் ஃப்ரெண்டு என்ன செய்வான், டே உங்க அத்தாவுக்கு இப்படி டிமிஞ்சு கொடுத்துட்டு நம்ம இப்படி ஒரு வழியை மேற்கொள்வோம் அப்படின்னு அவன் தனி ஒரு ரூட் போட்டுக்கிட்டு இருப்பான்.
அப்ப நஷ்டம் யாருக்கு ஏற்படும்? நண்பர்களை கவனிக்க வேண்டும். அதே போன்று நமது பிள்ளைகள் எப்படி பொழுதுபோக்கை மேற்கொள்கிறார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும். அவன் எப்படி நேரத்தை கடத்துறான், எதுல ஹேபிட்டா இருக்கிறான், அதையும் கவனிக்கணும். அது அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமாக இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் விட்டுறணும், ஊக்கப்படுத்தணும். பிடிக்கல அப்படின்னாக்க உடனே தடை செய்ய வேண்டும். காரணம், எது அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பிடிக்கவில்லையோ அது மக்களுக்கு நலன் தராது. உடனே தடை செய்ய. அதே போன்று கல்வி கூடங்களுக்கு செல்லணும். பிள்ளை எங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய சுற்று வட்டத்தினுடைய நிலைமைகள் எப்படி, எப்படிப்பட்ட நண்பர்கள்ட்ட ஸ்கூல்ல பழகிறான், ஆசிரியர்கள்ட்ட போகணும், அவங்கள்ட்ட போய் தன்னுடைய பிள்ளை பற்றி விசாரிக்கணும். பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க நேரா போய் நம்ம பிள்ளைங்கள்ட்ட வெளிப்படையாக என்ன தேவை இருக்குது அதை மட்டும் போய் பேசிட்டு வருவோம். இல்லை, அப்படி செய்யக்கூடாது. பிள்ளை இடத்துல ஆசிரியர் எப்படி பழகுறாங்க, ஆசிரியர் இடத்துல பிள்ளை எப்படி பழகுறான், அதை முதல் கொண்டு கவனிக்கணும். ஏங்க, என் பிள்ளைகிட்ட நீங்க பேசுனீங்களா, அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது, அவன் எந்த நோக்கத்தை கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் ஆசிரியர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும். நேரா போனோம், கலந்துட்டு வந்தோம், ஏதோ கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு வந்தோம், கையெழுத்து போட சொன்னாங்க போட்டு வந்தோம், ஃபீஸ் கட்ட சொன்னாங்க கட்டிட்டு வந்தோம், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது எப்படியோ ஒரு வகையில போயிட்டு இருக்கும். இதுவும் பெற்றோர்களுடைய கடமை, ஆசிரியர்கள். அதே போன்று எந்த சபையில் உட்கார்கின்றார்கள், வெளியில அனுப்புறோம், போய் இங்க போயிட்டு வா டாடி, கொஞ்ச நேரம் போர் அடிக்கிறது, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. எங்க போறான் பார்த்துட்டு வரணும். பார்க்கு போறானா, கேஷ்னோவுக்கு போறானா பார்க்கணுங்க. வெளியே தானே போறேன்னு சொன்னா, அவன் சிங்கப்பூர்ல எங்க சுத்தினா என்ன அப்படின்னு விட்டோம் அப்படின்னாக்க அவனுக்காக வேண்டி தியாகம் செய்து பாடுபட்டு சேர்த்து வைத்த அத்துணை பொருள்களை நாசகரமாக ஆக்கி விடுவான். தீய குணாதிசயங்களை விலைக்கு வாங்கிட்டு வருவான். அவங்க உட்காந்து கேஷ்னோவில் விளையாண்டுகிட்டு இருப்பான், சூது விளையாண்டுகிட்டு இருப்பான். நம்மள்கிட்ட சொன்னது வெளியே போயிட்டு வரவன்ட்டு. நம்ம நினைப்போம் என்ன, கடற்கரையை போய் உட்கார்ந்து பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய படைப்பு இப்படி பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவன் செஞ்சுட்டு வர்றது பெரிய குற்றம். ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னாக்க, இன்னைக்கு குழந்தைகளை இத்தனை துறைகளை நாம் பராமரிக்க வேண்டியது இருக்கின்றது. இத்தனை துறைகளில் குழந்தையின் மீது கவனம் செலுத்த வேண்டியது இருக்கின்றது. நமது எதிர்கால சொத்தே அதுதான். இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, மறுமையிலும் சோனத்தில் உயர்ந்த அந்தத்தை தரக்கூடியது நல்ல குழந்தையை வளர்ப்பதன் மூலமாக ஒரு பெற்றோர் பெற்றுக் கொள்ளலாம். ஆகையினாலதான் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, குழந்தையினுடைய இத்தனை நிலைகளை பார்க்கணும். அது மாதிரி செய்தி ஊடகங்கள் எந்த இப்ப நான் சொல்லி காமிச்சல, டிவி, கம்ப்யூட்டர், மற்ற லேப்டாப் எதெல்லாம் யூஸ் பண்றானோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றான் அப்படிங்கிற அதெல்லாம் பார்க்கணும். காலத்திற்கு ஏற்றவாறு டெக்னாலஜிகள் அதிகமாயிடுச்சு. அதை பயன்படுத்தி தனது அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அதை பயன்படுத்துகின்றானா, அல்லது தீய வழியில் முன்னேறி செல்வதற்காக வேண்டி அதை பயன்படுத்துகின்றானா, அதெல்லாம் பார்க்கணும். இல்லை அப்படின்னாக்க அந்த விவசாயி களை எடுக்கப்படாத பயிரில் மருந்தடித்து நீர் பாய்ச்சி எந்தவித பிரயோஜனத்தையும் அடையாமல் இறுதியில் நஷ்டம் அடைவானே, அதே போன்று பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து பராமரித்து எல்லாம் செய்து இறுதியிலே பிள்ளை பூஜ்யமாக பிரயோஜனமற்ற பிள்ளையாக போகிறது. ஆகையினால் இத்துணை துறைகளில் பிள்ளைகளை சரி செய்ய வேண்டியிருக்கின்றது, பராமரிக்க வேண்டியிருக்கின்றது. இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிச்சிருக்கணும். குறிப்பா பெண்கள் இந்த விஷயத்தை கவனிங்க. பிறர் நம்மளுடைய பிள்ளையுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு குறை சொல்றாங்க. ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறாங்க, ஒரு நல்ல குடும்பத்தார்கள், அக்கம் பக்கத்தினுடைய குடும்பத்தார்களாக இருக்கிறாங்க. உங்க பிள்ளை இப்படி செஞ்சிருச்சீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயல்பா உள்ள பழக்கம். பிள்ளையின் மீது அதிக பாசம் இருப்பதின் காரணத்தினால் உடனே அவங்களை சண்டைக்கு போடுறது. என் பிள்ளைய பார்த்து நீங்க எப்படி சொல்லலாம், இதை பார்க்கிறான், நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பெரிய இடமே இருக்குது. எவ்வளவுக்கு பெரிய இடம் சப்போர்ட்டுக்கு இருக்கு அவ்வளவுக்கு குற்றம் அதிகரிக்குங்கிறது நமக்கு தெரியும். எல்லாத்திலையும் நம்ம பார்த்தது. எவ்வளவுக்கு சப்போர்ட், பெரிய இடத்தினுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கின்றதோ குற்றவியலும் அந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும். அது எந்த துறை, அரசியல் துறையை எடுத்துக்கலாம், ஆட்சித்துறையை எடுத்துக்கலாம், பொருளாதாரத்துறையை எடுத்துக்கலாம், வியாபாரத்துறை, எல்லா துறையிலையும் எடுத்துக்கலாம். குற்றங்கள் அங்கு நிகழும். ஆகையினால அவன் என்ன நினைச்சான், என்னையை கேட்கறதுக்கு எங்க அம்மா இருக்கிறாங்க, யாருமே எங்க அம்மாட்ட குறை சொல்ல முடியாது, உடனே எங்க அம்மாவே சண்டை போட்டுருவாங்க அப்படின்னு இவன் செய்யற அட்டகாசத்தையெல்லாம் வெளியே செஞ்சுட்டு வருவான். யாரும் போய் சொன்னாதான் அம்மா வந்து விழுவாங்க. இவனுக்கு என்ன தைரியம் ஆயிடும், நம்ம என்ன செஞ்சாலும் வீட்டுக்கு தெரியாது. ஏன் இது எதனால் ஏற்படக்கூடியது? பாசத்தினுடைய மிகைப்பால் பெற்றோர்கள் சிந்திக்க மறுத்து, சிந்திக்க மறந்து குறை சொல்லக்கூடிய அவர்களையே ஏற்றி விடுகின்றார்கள். இது பிள்ளைகளுக்கு மோசமாக அமைந்து விடுகிறது, நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது.
அதனால இந்த விஷயத்துல என்ன செய்ய கொஞ்சம் கவனமா இருக்காங்க. யாராவது ஒரு பெற்றோர் சொன்னாங்கடா கண்டிப்பா கேட்போமா பாப்போமா செஞ்சிருப்பான் அல்லது செய்யறானான்னு நான் கவனிக்கிறேன் இப்படி என்ற வார்த்தையை சொல்லி பிள்ளைகளை கவனத்தில் மேற்கொள்ள வேண்டுமே தவிர சொன்னவர்களை குறை சொன்னோம் என்று சொன்னால் நஷ்டம் நமது பிள்ளைகளுக்கே என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்கள். அதே போன்று பிள்ளைகள் பராமரிப்பில் சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, கொஞ்சியே அந்த பிள்ளையை கெடுத்துருவாங்க. அவ்வளவு பாசம் அடாடா ஏறி மூஞ்சில மிதிக்கும். எத்தனை வயசு? 20 வயசுல. என்ன என் பிள்ளை அவ்வளவு பாசமா இருக்குது, நான் விட்டு கொடுத்திருக்கேன் என் பிள்ளைய. கொஞ்சியே சிலர் கெடுத்து விடுவார்கள். சில பெற்றோர்கள் எதுக்கெடுத்தாலும் சுடுமூஞ்சியா இருந்து குழந்தையை திட்டுறது, திட்டியே அந்த குழந்தைகளை விரக்தியாக ஆக்கி விடுவார்கள். என்ன நிம்மதி, ஏண்டா பிறந்தோம், எங்க போனாலும் திட்டு, ஆசிரியரும் திட்டு, நண்பரும் திட்டு, வீட்டுக்கு வந்தோம்னாக்கா அம்மா அப்பாவும் திட்டு, எல்லாருமே திட்டு. என்ன இப்படி இருக்கு நமது வாழ்க்கை? விரக்தியினுடைய உச்சகட்டத்திற்கு சென்று தீய முடிவிற்குள்ளாகி விடுவார். இதுவும் கூடாது. சில பெற்றோர்களை போன்று கொஞ்சி அந்த குழந்தைகளை கெடுத்து விடுவது. அவ்வளவு பாசம் அது என்ன செஞ்சாலும் கண்டுக்கிறது இல்லை. $1000 இந்த போனா இருந்தாலும் சரி தூக்கி போடுவோம். என் பிள்ளை பாசமா போட்டுட்டான், வாழ்க்கையே தூக்கி போட்டுருவாங்க. பாசம் அது மிகச்சிருக்குதான். ஆகையினால் கொஞ்சியும் பிள்ளையை கெடுத்து விடக்கூடாது, திட்டியும் பிள்ளை விரக்தியினுடைய உச்சக்கட்டத்திற்கு சென்று விடக்கூடாது. எந்த நேரத்தில் திட்ட வேண்டுமோ, எந்த நேரத்தில் அவர்களை அதட்ட வேண்டுமோ, எந்த நேரத்தில் அவர்களை கண்டிப்புடன் நடத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் கண்டிப்புடனும் நடத்த வேண்டும். எந்த நேரத்தில் அவர்களிடத்திலே பராமரிப்புடன் அவர்களிடத்திலே சிறந்த முறையிலே நடந்து கொள்ள வேண்டுமோ அதே போன்று இருக்க வேண்டும். அதற்கு முன்மாதிரியாக நாம் இருக்கணும். புள்ளட்ட சொல்லியிருப்போம், பொய்யே பேசக்கூடாது, அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காது, பொய் ஈமான தின்றுவிடும், அல் கிதுபு யகுலுல் ஈமான் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, பொய் ஈமான தின்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொய் பேசாதப்பா அப்படின்னு நல்ல கண்டிஷன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி அவனை பயமுறுத்தி, சரி பொய் என்றால் பெரிய குற்றம், அதை நாம் செய்யக்கூடாது என்று அவன் ஒரு பக்குவ நிலைக்கு வந்த போது இந்த பெற்றோர் சொல்லுறாரு, இந்த அப்பா சொல்றாரு வீட்டுக்குள்ள உட்காந்துப்பா யாராவது போன் பண்ணாக்க கேட்டாங்கடா நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். என்ன சொல்றாரு? பொய் பேசக்கூடாதுன்னு இவ்வளவு நேரம் பயிற்சி செஞ்சு அவரை வளர்த்து விட்டு பொய் என்பது ஒரு கொடிய குற்றம் என்று சொல்லி உள்ளத்தில் விதைத்த அவருக்கு அந்த பொய்யை எப்படி தளர்த்துகின்றார் உள்ளத்தில் இருந்து. யாரும் போன் பண்ணி கேட்டாக்க நான் இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிள்ளைக்கு என்ன, இந்த மாதிரி சில கட்டங்கள்ல பொய் பேசலாம் போல இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதற்கு யார் முன்மாதிரியாக அமைந்தோம்? நம்ம தானே சொன்னோம். நம்ம சொன்னதை புள்ள அப்படியே செய்யறான். அப்ப என்ன செஞ்சிருவான்? இப்படியெல்லாம் பொய் சொல்லி தப்பிக்கலாம் போல இருக்கு, அதனால நம்ம பொய் சொல்லி தப்பிப்போம் என்று சொல்லி அவன் செய்வான். ஆகையினால் அப்படிப்பட்ட செயல்பாடுகளில் அந்த பிள்ளையை நாம் வைத்துவிடக் கூடாது. குழந்தைகள் மீது பாசமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. முஸ்னத் அஹ்மதுல பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், எல்லாருக்கும் தெரியும், மஷூரான ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ். மல்லம் யர்ஹம் சகீரனா, நம்மில் யார் சிறுவர்களின் மீது அன்பு செலுத்தவில்லையோ, வலம் யுஅக்கிர் கபீரனா, பெரியவர்களை மதிக்க தெரியாமல் யார் இருக்கின்றோமோ, ஃபலைஸ மின்னா, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, என்னுடைய வழியை பின்பற்றக்கூடியவர் அல்ல, என்னுடைய சுண்ணத்தை புறக்கணித்து விட்டார். குழந்தையின் மீது பாசமாக இருக்க தெரியல, பெரியவங்களை எப்படி கண்ணியப்படுத்தணும்னு தெரியல. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர், வாழ கற்றுக் கொடுத்தவர், இவரினால் என்ன நிகழ்ந்தது? ஃபலைஸ மின்னா, என்னை சார்ந்தவர் அல்ல, அவர் என்னுடைய சிபாரிசுக்கு உருத்தானவராக ஆக மாட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிம்ல இடம்பெறுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவங்கள்ட்ட முத்தமிட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க ஒரு சஹாபி அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அக்ரா இப்னு ஹாபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவங்க இருந்தாங்க. இந்த நிலையை பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கின்றது, நான் ஒருபோதும் எனது குழந்தையை முத்தமிட்டதில்லையே என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம். மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம், யார் கிருபை செய்யவில்லையோ அவர்கள் கிருபை செய்யப்பட மாட்டார்கள்.
யார் இரக்கம் காட்டவில்லையோ, யார் அன்பை செலுத்தவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வினால் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள், அல்லாஹ்வினால் அன்பு செலுத்தப்பட மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றார்கள். அதனால்தான் இன்னொரு சஹாபி அதே போன்று புகாரி முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது. ஒரு நாள் ஒரு கிராமவாசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து இப்படி கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க எல்லாம் குழந்தைய முத்தமிடுகின்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், உண்மையா? ஏன் அப்படின்னாக்க, அல்லாஹ்வுடைய நபியா இருக்குங்க, தாய்மார்கள் கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஈருலகிற்கும் வழிகாட்ட வந்தவர்கள், இவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு மனிதர் ஒரு சின்ன குழந்தைகிட்ட அப்படியே பணிந்து போய் எப்படி நீங்க முத்தம் கொடுத்து எப்படி உங்களை சாதிச்சிக்கிறீங்க அப்படின்னு அவருடைய சிந்தனையில. அதனால அவர் கேட்கின்றார், யார சொல்லலாம், தாங்க குழந்தையெல்லாம் முத்தம் கொஞ்சிருங்களாம்ல, முத்தமிடுகின்றீர்களாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேனே, உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி கேட்டுட்டு அவர் சொல்றாரு, நான் அப்படியெல்லாம் முத்தம் கொஞ்சிறது இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனது உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அன்பை எடுத்து விட்டான் என்று சொன்னான், இரக்க குணத்தை எடுத்து விட்டால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? உன் உள்ளத்திலிருந்து அப்படிப்பட்ட இரக்க குணத்தை எடுத்துட்டு அல்லாஹ் கல் நெஞ்சமாக்கிட்டான் உனக்கு. உன் உள்ள கல் நெஞ்சமா போயிடுச்சு, நீ குழந்தைய கொஞ்ச மாட்டேங்கிற, முத்தம் கொஞ்ச மாட்டேங்கிற, அதை அதனிடத்தில் அன்பாக பழக மாட்டேங்கிற அப்படின்னாக்க அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்து கொண்டார்கள். ஏங்க இது சின்ன குழந்தைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்தால், தகப்பனார்ட்ட மக வர்றாங்க. எங்கேருந்து வர்றாங்க? கணவனுடைய வீட்டிலிருந்து. அப்ப கல்யாணம் ஆனதுக்கு பிறகு தகப்பனாரை சந்திக்க வந்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தால் நபிகளாருடைய பழக்கம் என்ன தெரியுமா? எழுந்து நிற்பார்கள். யாருக்கு? மகளுக்கு. மகளுக்கு எழுந்து நின்று நல்ல வழிமுறை. இன்னைக்கு உள்ளத்துல பாசம் இருக்கும். இப்படி ஒரு தந்தை ஒரு பிள்ளை இடத்திலே நடந்து கொண்டார் என்று சொன்னார், சரியான முறையில் வளர்க்கப்பட்டு தர்பியத் கொடுக்கப்பட்டு அந்த பிள்ளையினிடத்தில் ஒரு தந்தை இப்படி நடந்து கொண்டார் என்று சொன்னால் அந்த பிள்ளை ஒரு துரோகியாக இருக்காது என்று பார்க்கிறோமே. சொத்தெல்லாம் வாங்கிட்டதுக்கு பிறகு அந்த பிள்ளை என்ன சொல்லுது? வெளியே போ, சொத்து எழுதி கொடுத்துட்டீல. பெற்றெடுத்த பிள்ளை சொல்வதை கண்ணால் பார்க்கின்றோம், காதால் கேட்கின்றோம். நிகழ்ந்த உண்மை. சொத்து எழுதி கொடுத்துட்டீல, எனக்காகிவிட்டது இந்த வீடு, வெளியே போ அப்படின்னு பெற்றோர்களை விரட்டுகின்ற அந்த பெற்றோர் பிள்ளைகள். இது எதனால்? நமது பராமரிப்புகள் வளர்ந்த குழந்தை சரியான முறையில் நாம் வளர்க்காததினால் ஏற்பட்ட விளைவு. ஆகையினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? தனது பிள்ளை வந்தது என்று சொன்னால், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் உடனே எழுந்து நின்று அவர்களை வரவேற்று அவர்களை முத்தமிட்டு தனது இருக்கையில் அமர வைப்பார்கள். இது நபிகளாருடைய செயல். இதையும் சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதே புகாரி ஹதீஸ்ல அதே தொடர்ல, வெட்டி அல்ல, அதே தொடர்ல வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன செஞ்சுவாங்க? உடனே அங்க அப்பா அப்படின்னு எதிர்த்துருவாங்க. எழுந்து அவர்களை வரவேற்பார்கள். நபிகளாருடைய கரத்தை பிடித்து முத்தமிடுவார்கள். தனது இருக்கையில் அவர்களை அமர வைப்பார்கள். இது அப்பாவிற்கும் மகளிருக்கும் மத்தியில் உள்ள செயல்பாடாக இருந்தது. குழந்தைங்கள்ட்ட தான் இப்படி இருக்கணும்னு சொல்லணும்னு நம்ம நினைச்சோம். இஸ்லாம் எங்க வரைக்கும் வழிகாட்டுது. இன்னைக்கு என்ன சொன்னோம்? ஏன் இந்த பிள்ளை வந்து இங்க பேசிக்கிட்டே இருக்கு? அடிக்கடி மனைவிட்ட கேட்கிறாரு. மக வந்து பேசுறத ஏன் இந்த பிள்ளை அடிக்கடி இங்க வந்து பேசிக்கிட்டே இருக்குது? எந்த பிரச்சனையும் கட்டி கொடுத்துட்டோம், அதை அவங்க வீட்டோட வச்சுக்கிற சொல்லு, வந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் போகட்டும் அப்படிங்கிறாரு. எவ்வளவு அருமையான வழிமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருகிறார்கள். இங்கு சென்றால் இவர்களுடைய செயல்பாடு, தகப்பனாருடைய செயல்பாடு. மகனை வரவேற்கின்றார்கள், முத்தமிடுகின்றார்கள், எழுந்திருக்கின்றார்கள், தனது இடத்தில் அமர வைக்கின்றார்கள். அங்கு சென்றால் நபிகளாருக்கு தனது மகளார் தந்தையை வரவேற்கின்றார்கள், எழுந்திருக்கின்றார்கள், கையை பிடித்து முத்தமிட்டார்கள், தனது இருக்கையில் அமர வைத்தார்கள். இது நபிகளாருடைய வழியை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டு. இப்படி அன்பு செலுத்தணும், இப்படி பழகணும், இப்படி மரியாதை செலுத்தணும். குழந்தைகளுக்கு உணர்வு என்று இருக்கின்றது அல்லவா?
இப்படி மரியாதை கொடுத்து அவர்களிடத்திலே பழக வேண்டும், சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும். அதே போன்று குழந்தைகள் குடும்பத்திற்கு செலவு செய்வதிலும் பெற்றோர்கள் கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள். குழந்தைகளுக்கு செலவு செய்வதில், தன்னுடைய பிள்ளைகளை பராமரிப்பதில், அந்த பிள்ளையினுடைய முன்னேற்றத்தில் செலவு செய்வதில் வீணானதுக்கு அல்ல. புள்ள நினைச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கிறாரு, எப்படியும் கெட்டு போகட்டும் அப்படின்னு, அதுக்கல்ல, அப்படிப்பட்ட செலவல்ல. குழந்தையினுடைய முன்னேற்றத்தை கருதி, அதனுடைய அவசிய தேவையை கருதி கஞ்சத்தனம் செய்யாமல் தாராளமாக செலவு செய்யக்கூடியவரே உண்மையான மூமின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய அந்த ஹதீஸ் அபூ மஸ்ஊத் அல்-பத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருத்தவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி தனது குடும்பத்திற்காக வேண்டி செலவு செய்கின்றார் என்று சொன்னால் அது தர்மமாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ வெளியே போய் தேடி கொடுக்கிற, மிஞ்சி இருந்தால் கொடு, தேவை இருந்தால் கொடு. வீட்டுல இப்படி கஞ்சத்தனமா இருந்துட்டு வீட்டினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் வெளியே பேரும் புகழ் வாங்குறதுக்கு செலவு செஞ்சு அப்படின்னாக்க அனுமதிக்கப்பட்டது அல்ல. அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது ஒரு மனிதன் செலவு செய்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையில சில தீனார்களை செலவு செய்கின்றான். ஒரு தீனார் தீனாரின் வாஹிதா, ஒரு தீனார் செலவு செய்கின்றான் அல்லது சில பொருட்களை செலவு செய்கின்றான். எதுல? அல்லாஹ்வுடைய பாதையில. அல்லாஹ்வுடைய பாதை ஃபீ ஸபீலில்லாஹ், ஜிஹாதுக்காக வேண்டி செலவு செய்கிறாரு. அதே போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி செலவு செய்கிறாரு. அதே போன்று மார்க்க கல்விக்காக வேண்டி செலவு செய்கிறாரு. அதே போன்று பள்ளிவாசல், மதரசாக்கள் போன்ற பொது இறைவனுடைய பொருத்தத்தை நாடி பொது காரியங்களுக்காக வேண்டி செலவு செய்கிறார். இவை அனைத்தும் ஃபீ ஸபீலில்லாஹ். இந்த திரகம் அந்த காலத்திலே பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு செயலாக இருந்த அடிமையை உரிமையிடுவதற்காக வேண்டி செலவு செய்த ஒரு திரகம் 2 திரகம் ஆயிடுச்சு. மூன்றாவதாக தனது குடும்பத்திற்காக வேண்டி செலவு செய்த ஒரு திரகம். இந்த 3 திரகத்தில் சிறந்த திரகம் எது என்று, மகத்தான கூலியை தரக்கூடிய திரகம் எது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, எந்த மனிதன் தனது குடும்பத்திற்காக வேண்டி, தனது பிள்ளைகளுக்காக வேண்டி, தனது பிள்ளையினுடைய மனைவி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி, அவர்களுடைய அவசிய தேவைக்காக வேண்டி செலவு செய்தானே, அந்த செலவுதான் மீதம் உள்ள 2 செலவினங்களை விட அதிகமான மகத்தான கூலியை தரக்கூடியதாக இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால்தான் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதன் ஹலாலான முறையிலே தனது கரத்தினால் சம்பாதித்து, அந்த சம்பாதித்த பொருளினால் சமைக்கப்பட்ட உணவை இறைவனுடைய பொருத்தம் நாடி தனது மனைவியினுடைய வாயில் ஊட்டிவிட்டான் என்று சொன்னால் அது தர்மத்தினுடைய நன்மையை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஹதீஸை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தான் உணவளிக்க வேண்டியவர்கள், அதாவது தன்னுடைய ஆதரவுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அம்மா இருப்பாங்க, அத்தா இருப்பாங்க, பாட்டன் இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, சில ஊர்ல நன்னா நன்னி ராதா ராதி எது சொல்றீங்களோ அந்த வகையில உறவினர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாரு? நம்மளுடைய உறவுல. நம்ம தானே அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். அவர்கள் காலம் பூராவும் சம்பாதித்து நம்மை பாதுகாத்து நம்மை ஒரு மனிதனாக ஆக்கி வைத்தார்கள். இப்ப நம்ம நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம யாரை பராமரிக்க வேண்டும்? அப்படிப்பட்ட தேவையுடையவர்களை பராமரிக்க வேண்டும், கடமை நம்மீது. அந்த செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய ஆதரவில் உள்ளவர்களை வீணடிப்பது, அதாவது அலட்சியப்படுத்துவது, தாயை விரட்டி விட்டுருவான், தந்தையை விரட்டி விட்டுறான், அல்லது ஒரு எத்தியமான பிள்ளையை வளர்த்துருந்தா அதை விரட்டி விட்டுறான், அல்லது சொந்த பந்தத்தில் ஆதரவு இல்லாதவங்களை வச்சிருந்தான், உணவு அளித்தான், அதை விரட்டி விட்டுறான், அல்லது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். இவங்க மாசம் மாசம் எனக்கு இவங்க தான் பணம் கொடுப்பாங்க, இவங்களுடைய குடும்பத்தை நாடிதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கும். ஆனா என்ன செஞ்சான்? ஒரு சில மாதம் அலட்சியமாக விட்டு விடுகின்றார். என்ன செய்யறாங்கன்னு தான் பார்ப்போமே, நம்ம தான் மாசம் மாசம் கொடுத்துட்டு இருக்கோம், அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு விட்டுறான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த அலட்சியத்தினால் சிரமப்படுத்துவது ஒரு மனிதனுக்கு பாவத்தால் போதுமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது என்ன அர்த்தம்? அதுக்கு முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ்க்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னாக்க,
அல்லாஹ்வினுடைய கோபத்தை, தண்டனையை பெறுவதற்கு இந்த ஒரு பாவமே போதும். வேற எந்த பாவமும் அவன் செய்ய வேண்டியதில்லை. அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்றுக் கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த ஒரு பாவம் போகும். வேறு எந்த பாவமும் அவன் செய்ய வேண்டியதில்லை. வேற எல்லாம் கரெக்டா இருக்கிறான், நல்லா தொழுகிறான், நல்லா நோன்பு வைக்கிறான், ஹஜ்ஜி நிறைய போயிட்டு வந்திருக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான், எல்லாமே செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் ரசூலுக்கு அப்படி கட்டுப்பட்டு நடக்கிறான். தானம், தர்மம், தக்காத்து எல்லாமே செய்யறான், எல்லாமே செஞ்சான். ஆனால் தனது ஆதரவுக்கு கீழே உள்ளவர்களை பராமரிக்க மறந்து விட்டான், அவர்களை அலட்சியமாக நிகழ்த்தி விட்டான் என்று சொன்னால் இந்த எல்லா அமலும் வீணானதாக போயிடும். அவனுக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு இந்த ஒரு செயலே போதும். இதான் இந்த ஹதீஸுடைய, முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய இந்த ஹதீஸுடைய கருத்து. அது மாதிரி குழந்தையினுடைய விஷயத்துல சமாதானம், அதாவது பாகுபாடு இல்லாம செய்யணும். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பொம்பளை பிள்ளையா, என்னாத்த வளர்த்தி என்னாத்த செஞ்சு யாருக்கு என்ன பிரயோஜனம், கடைசியில புருஷன் வீட்டுக்கு தான் போகும், நமக்கு 10 காசு பிரயோஜனமா? அதனால என்ன செய்யறாரு இவரு, அந்த குழந்தையினுடைய ஹக்கை பறித்து விடுகின்றார். அதற்கு சரியான முறையில் என்ன செய்வதில்லை, அதனுடைய உரிமைகளை கொடுப்பதில்லை. ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்னத்த இருந்தாலும், ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை, என்ன சொல்றான், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை, இவன் சம்பாரிச்சு எனக்குல கொண்டு வந்து கொடுப்பான். எல்லாம் மகனுக்கு என்ன வேண்டாலும் வாங்கி கொடு, எது வேண்டாலும் வாங்கி கொடு. நிறைய தடவை சொல்லிட்டேன், பெண்கள் அமைதியாக இருங்க இருங்க அப்படின்னு நிறைய தடவை சொல்லிட்டேன். ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குண்டே பயந்துகிட்டு நான் சொல்லாமே இருந்த இந்த விஷயத்த மீண்டும் மீண்டும் அவங்க சொல்ற மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க. பெண்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, நல்லா இருக்கும், மஜ்லிஸ் ரொம்ப சிறப்பா இருக்குது, மக்கள் எல்லாம் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தரணும், எல்லாருக்கும் இஹ்லாஸை தரணும், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சமத்துவம் பேண வேண்டும். குழந்தைகளுக்கு மத்தியிலே பாகுபாடு செய்து விடக்கூடாது. பொம்பளை பிள்ளைண்டாக்கா அது என்னத்த சம்பாரிச்சு என்னத்த வளர்ச்சி என்னத்த கொடுத்தாலும் அது புருஷன் வீட்டுக்கு தான் போகும், அங்கதான் அது இருக்கும், வேற எங்க இருக்கும்? அது புருஷன் வீட்டுல இருந்தது தானே நம்ம மனைவி நம்ம வீட்டுல இருக்கிறா, நம்ம வளர்த்த பிள்ளை புருஷன் வீட்டுல தான் இருக்கும், அதனால தானே நம்ம மனைவி நம்ம வீட்டுல இருக்கா. இல்ல அது நம்ம பிள்ளை நினைக்கிறது மாதிரி இல்ல, அவங்க அத்தை அம்மாவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சாக்க என்ன கதியாகும்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகையினால் விளங்கிக் கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் செய்யக்கூடாது. ஆண்கள் குறிப்பாக இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஒருவருக்கு 3 பெண் மக்கள் இருக்கின்றார்கள். அந்த 3 பெண்களை பொறுமையுடன் இருந்து, பெண்களை வளர்க்கிறதுனா நமக்கு தெரியும் எவ்வளவு பொறுமையா இருக்கணும். ஆண்களை கூட சமயத்துல வளர்த்தலாம், பெண்களை வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளிடத்திலும் தவறு வந்துடக்கூடாது, வேறு யாரினாலும் அந்த பிள்ளைகளிடத்திலே தவறு ஏற்பட்டு விடக்கூடாது. 2 விஷயத்திலையும் கவனமா இருக்கும். பிள்ளை விஷயத்திலையும் கவனமா இருக்கும், சமுதாயமும் பிள்ளைக்கு கெடுதல் செய்து விடக்கூடாது, அந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கும். அப்போ பொறுப்பு அதிகமாயிடுச்சு. பொம்பளை பிள்ளை யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிடுச்சு. தீங்கு நமது பிள்ளையின் புறத்திலிருந்து வந்துவிடக்கூடாது, யாருடைய புறத்திலிருந்தும் நமது பிள்ளைக்கும் தீங்கு வந்துவிடக்கூடாது. இது ஆண்களை விட சற்று கூட பெண்களுக்கு. ஆகினால் பொறுமையுடன் இந்த 3 பிள்ளையை சபர் செஞ்சு கட்டி பாதுகாத்து அதை வளர்த்து வர்றார். தனது உழைப்பினால் அந்த குழந்தைக்கு, அந்த பிள்ளைகளுக்கு, அந்த 3 பிள்ளைகளுக்கும் உணவு, பானம், உடை எல்லாம் கொடுத்து வருகின்றார், நல்ல முறையில கொடுத்து வர்றார். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரக நெருப்பிற்கு அந்த பிள்ளைகளே தடையாக அமைந்துவிடும். இந்த மனுஷன் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டா அல்லாஹ் நரகத்துக்கு போடணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னாக்க, இந்த பிள்ளைக்கு செய்த தியாகத்தின் காரணமாக, இந்த பிள்ளைகளுடைய கடமைகளை நிறைவேற்றுவதன் காரணமாக அல்லாஹ்வே என்ன செஞ்சிருவான், அந்த குழந்தைய தடையாக ஆக்கி நரக நெருப்புல போடாத மாதிரி சிபாரிசு செய்யவோ அல்லது தனது கிருபையினாலோ ஏதோ ஒரு விதத்துல அந்த பெற்றோரை நரகத்துல விழாம அல்லாஹ் பாதுகாத்துவான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப இன்னொரு ஹதீஸ்ல இடம்பெறுது, வஃபி ரிவாயத்தின் ஆசர், மற்றொரு அறிவிப்புல இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி திடீர்னு எந்திரிச்சாங்க. யார சொல்லலாம், எனக்கு 2 பொம்பளை பிள்ளை தானே இருக்கு, நான் அதை பராமரித்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்வியை உள்ளாக்க வச்சுக்கிட்டு வெளியில கேட்கிறாரு, யார சொல்லலாம், 2 பொம்பளை பிள்ளை தானே இருக்கு,
எனக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் 2 குழந்தை இருந்தது என்று சொன்னாலும் அந்த 2 குழந்தையை சரியான முறையிலே நீங்கள் பராமரித்தீர்கள், அதை பக்குவப்படுத்தி வளர்த்தீர்கள் என்று சொன்னால் அதுவும் உங்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னாக்க, பிள்ளையை கட்டி கொடுக்கிறோம், மகளை திருமணம் முடித்து கொடுக்கின்றோம். பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை. சில குடும்பத்திலே மகள் சென்ற இடத்திலே பிரச்சனை ஏற்பட்டு சுமூகமான முடிவு ஏற்படாமல் குழந்தை திரும்பி அனுப்பப்படுகின்றார், மகள் பெற்ற வீட்டிற்கு அனுப்பப்படுகின்றார். காலம் பூரா என்ன செய்வான், ஒன்று அந்த பெற்றோர் அந்த கணவனின் முன்னால ஏற்பட்ட சிரமமாக இருக்கலாம், அது அல்லது வேறு யாரும் பணி சுமத்தி போட்ட வாழ்க்கை வீணா போனதாக இருக்கலாம். ஆனா இந்த பெற்றோர் என்ன செய்வாங்க, இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த பிள்ளையை காலம் பூரா சொல்லி காமிச்சு அதை புண்படுத்தி அதுக்கு கஷ்டப்படுத்தி அதை சிரமப்படுத்துவாங்க. இது பெரிய தவறு என்று இஸ்லாம் கண்டிக்கின்றது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதனால்தான் சொல்லுது இஸ்லாம் ஆரம்பத்திலே, சரியான முறையில பிள்ளையை வழங்க கட்டி கொடுக்கக்கூடிய இடத்திலே கணவனை பாருங்கள் நல்ல இடமா அப்படின்னு, கணவனுக்கு மனைவியை தேடும் பொழுது நல்ல பிள்ளையா என்று பாருங்கள் என்று சரியான இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனிப்பதற்கு சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி இருந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதினால் பிணக்கு ஏற்படக்கூடிய நிலை, அதனால் அந்த பிள்ளை திருப்பி அனுப்பப்பட்டு விட்டார். இப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுராக்கா இப்னு ஜாஷும் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர்களிடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உனக்கு மகத்தான ஒரு தர்மத்தை அறிவிக்கட்டுமா? ஏன் அவங்கள மட்டும் பார்த்து கேட்டாங்கன்னாக்க, ஒண்ணு அவங்க வீட்டுல அந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கலாம், அல்லது மஜ்லிஸ்ல அவங்க முன்னால உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது அவங்க மட்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நபிகளார் சொல்லி இருக்கலாம், ஏதோ ஒரு கருத்து. ஆனால் அதபுல் முஃப்ரத் என்று சொல்லக்கூடிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய புகாரிக்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு நூல் ஹதீஸ் கிதாப், அதுல இடம்பெறக்கூடிய ஹதீஸ் இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய. அப்ப அந்த சுராக்கா இப்னு ஜாஷும் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மகத்தான நற்குணியை தரக்கூடிய ஒரு செயலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. அப்ப அந்த சஹாபி, நாம் யா ரசூலல்லாஹ், நபியே அறிவிங்களேன் என்று சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவன் வீட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட உனது மகளை, உன்னுடைய சம்பாத்தியத்தை தவிர வேற வழியே இல்லை, அவருக்கு வேற வருமானம் அல்லது சொத்து அல்லது வேற எதுவுமே இல்லை, நீ ஏதாவது கொடுத்தா அவன் வாழ்க்கை நடத்துவா. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உனது மகள் திரும்பி உன் வீட்டிற்கு வந்திருக்கின்றார், அவளுக்கு செலவழிக்கிறது இருக்கின்றதே, அது ஏனைய செலவீனங்களை விட மகத்தான கூலியை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகையினால் கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட மகத்தான கூலியை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலைமை இருந்தது என்று சொன்னால் அதற்கு மார்க்கத்தில் பெரிய வரவேற்பு இருக்கின்றது, நன்மை இருக்கின்றது என்பதை கருதி அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைகளுக்கு மத்தியில பாகுபாடு செலுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஹதீஸை நம்ம கவனிச்சுட்டு வரோம். இதே புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய தந்தை என்னை அழைத்து சென்று நபிகளாரிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள். என் தந்தை என்னை அழைச்சிட்டு போய், யார்? நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, எங்க தந்தை என்னை அழைச்சிட்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னாக்க, யா ரசூலல்லாஹ், இவருக்கு ஒரு அடிமையை நான் தந்திருக்கிறேன், இவருக்கு நான் ஒரு அடிமையை அன்பளிப்பாக தந்திருக்கின்றேன் என்று சொன்னார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு வேற பிள்ளைங்க இருக்குல்ல, அந்த பிள்ளைங்களுக்கும் நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை யா ரசூலல்லாஹ், இல்லை யா ரசூலல்லாஹ் என்று அவர் சொன்னார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அன்பளிப்பை நீங்கள் திருப்பி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவரிடத்திலே சொன்னார்கள். அந்த அன்பளிப்பை நீங்க என்ன செய்யுங்க, திருப்பி வாங்கிக்கோங்க. நீங்க அந்த அன்பளிப்பை என்ன செய்யக்கூடாது, நீங்க வச்சுக்கிற கூடாது, நீங்க திருப்பி வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ட அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மாதிரி அவர் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அந்த அன்பளிப்பை அந்த அடிமை வாங்கி கொண்டார். இன்னொரு ஹதீஸ்ல அதே நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யஅதிலு ஃபீ அவுலாதிக்கும் இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
இது இன்னொரு ஹதீஸ். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னை நீங்கள் சாட்சியாக இந்த தவறை செஞ்சுவிட்டு மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுக்காம இவங்களுக்கு கொடுத்துட்டு என்னை நீங்கள் சாட்சியாக ஆக்குகின்றீர்களா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஆக என்ன விஷயம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளுக்கு மத்தியிலே நீதமாக நடக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறார். ஆக இப்படியெல்லாம் நமக்கு ஷரியத் வழிகாட்டுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் பெற்றோருடைய பிள்ளைகளுடைய கடமை பெற்றோருக்கு என்னங்கிறதே நம்ம போகல. எல்லாமே ரொம்ப அவசியமான விஷயமாக நாம் பேசிக்கொண்டு வருகின்றோம், கவனித்துக் கொண்டு வருகின்றோம். பெற்றோர்கள் இந்த நல்ல தருணத்திலே அதிகமான பேர்கள் இருக்கின்றீர்கள், கவனமாக கேட்கின்றீர்கள். ஒரு விஷயத்தை இன்னும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், குறிப்பாக பெண்கள் கேளுங்கள். தாய்ப்பாலினுடைய மகத்துவத்தை ஷரியத் எப்படி சொல்லி காட்டுகின்றது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு அது ஒரு கேவலமாக கருதக்கூடிய நிலை சமுதாயத்தில். பிள்ளைக்கு போய் நம்ம பால் கொடுக்கிறதா, எப்படி பிள்ளைக்கு போய் நம்ம பால் கொடுக்கிறதா என்று கேவலமாக பேசக்கூடிய நிலை என்று சமுதாயத்தில் வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய நியமத்துகளில் மிகப்பெரிய நியமத் குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது என்று இருக்கின்றது. இதற்கு நிகராக வேறு எந்த நியமத்தும் இல்லை அந்த குழந்தைகளுடைய விஷயத்துல. ஏன் அப்படின்னு சொன்னா, உலகத்துல எவ்வளவு பெரிய உணவை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டாலும் சரி, என்னதான் உலகத்துல உணவை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் சரி, தாய்ப்பாலுக்கு ஈடாக எந்த உணவையும் அந்த குழந்தைக்கு புகட்டி விட முடியாது. குர்ஆன்ல நம்ம பல இடங்கள்ல அந்த விஷயத்தை பார்க்கலாம். பெண்கள் நல்லா கவனமாக கேளுங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றார், சூரத்துல் கஸஸ் 28வது சூராவினுடைய 7வது வசனத்திலே, வஅவ்ஹைனா இலா உம்மி மூஸா அன் அர்திஹி, பால்குடியை பற்றி சொல்லி காட்டுகின்றான். வஅவ்ஹைனா இலா உம்மி மூஸா, மூஸாவினுடைய தாயாருக்கு நாம் வஹி அணிவித்தோம். எதுக்கு? அன் அர்திஹி, நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு பால் கொடுங்கள் என்று நாம் வஹி அறிவித்தோம். அந்த சம்பவத்தை அப்படியே கொண்டு வாங்க, நமக்கெல்லாம் தெரியும் அந்த சம்பவம், அதனால பெருசா இப்ப திருப்பி எடுக்க வேண்டியதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்துல பெரிய கொடியவனாக ஃபிரௌன் இருந்திருக்கிறான். அவன்கிட்ட எவனோ ஒரு பெரிய ஜோசியம் போய் சொல்லிட்டான், ஜோசியக்காரன், உன்னுடைய பனி இஸ்ரவேலர்ல ஒரு ஆம்பளை புள்ள பிறப்பான், அந்த ஆம்பளை புள்ள உன்னுடைய அரசாட்சியை பிடிக்கணுமா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஃபிரௌன் என்ன செஞ்சான், இந்த காலகட்டத்துல பிறக்கக்கூடிய அத்தனை ஆம்பளை புள்ளையும் வெட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டான், ஆர்டர் போட்டான். உலகத்துல எல்லா பெற்றோர்மார்களும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்மார்களும் பதட்டம். ஆனா நிறைய குழந்தைகள் கொல்லப்பட்டது. அல்லாஹ் அதே கட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிறக்க வைக்கின்றார். சூழ்நிலை நமக்கு தெரியும். ஒரு நாட்டினுடைய அரசன் சொல்லுகின்றான், எந்த குழந்தையும் பிறக்கக்கூடாது, வெட்டிடுவேன். அந்த காலகட்டத்திலே மூசாவை அல்லாஹ் தருகின்றான். ஆயத்தை அப்படியே சிந்திக்கணும். மூசாவை அல்லாஹ் தஆலா தந்து தர்ம சங்கடத்தில் ஆக்கிவிட்டான். யார? அவர்களுடைய தாயாரை. எப்படி வளர்க்கிறது, அல்லாஹ் எப்படி வளர்ப்பான் அந்த விஷயம் வேற. ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, வேற வழியே இந்த பிள்ளை எப்படி நம்ம வளர்க்கிறது அப்படின்னு தெரியாம போயிடுச்சு. பிள்ளையினுடைய பாசம் தானே என்ன செஞ்சிட முடியாது, எதுவும் பிள்ளைக்கு ரத்தத்தை கொலை செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு போட்ட முடியாது, கொடியவன் செய்தாலே வெளிய. ஆகையினால் அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் என்ன வகையை தரான், அந்த பிள்ளையை கொண்டு போய் ஒரு புதர்ல ஒளிச்சு வச்சுட்டு வர்றாங்க, பயப்படுறாங்க அந்த பிள்ளைகிட்ட போறதுக்கு. அப்ப அல்லாஹ் வழியை அறிவிக்கின்றார். எதுக்கு? வஅவ்ஹைனா இலா உம்மி மூஸா, மூஸாவினுடைய தாயாருக்கு நாம் வஹியை அனுப்பி வைத்தோம். அன் அர்திஹி, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய பிள்ளை மூஸாவிற்கு பாலை கொடுங்கள். எவ்வளவு முக்கியத்துவம் இருந்ததுன்ற அந்த கட்டத்திலையும் போய் அந்த புதற்குள்ள ஒளிஞ்சு அந்த பிள்ளைக்கு பாலை கொடுத்துட்டு அதை பராமரிச்சுட்டு வரணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பால் குடியினுடைய முக்கியத்துவத்தை சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பின்னால் அவர் ஒரு பெரிய நபியாக வருவார். சமுதாயத்தை எதிர்த்து நிற்க வேண்டும், உள்ளத்திலே திறம் இருக்க வேண்டும், திராணி இருக்க வேண்டும், பலம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நபி பால் குடிச்சாதான் அந்த பலம் வரும். அதனால்தான் சொல்லுவாங்கல்ல, அடிச்சண்டாக்க தாய்ப்பால்லாம் மறந்துடுவேன் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? ஒரு மனிதனுக்கு புஷ்டி ஏற்படுகின்றது, நல்ல திராணி ஏற்படுகின்றது என்று சொன்னால் தாய்ப்பாலின் மூலமாகத்தான். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க அந்த கட்டத்திலே நீங்க என்ன செய்யுங்க, பாலை கொடுங்க அப்படின்னு. அந்த போர்க்கால கட்டம், தர்ம சங்கட்டமான நிலை, அந்த நிலையிலும் அல்லாஹ் கட்டளை இடுகிறார். குர்ஆனுடைய ஒரு வசனம் தாய்மார்கள் கேட்க வேண்டும், வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அன் யுத்திம்ம ரலா.
பால் கொடுக்க வேண்டும், அது கட்டாயம் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஷரியத் எதுவரை பால் கொடுக்க வேண்டும் என்பதை சூரத்துல் பக்ராவினுடைய 233வது வசனத்திலே சொல்லி காட்டும் பொழுது, வல்வாலிதாத்து யுர்திஅன, பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அவுலாதஹுன்ன, தங்களுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பார்கள், ஹவுலைனி காமிலைனி, 2 வருடம் பரிபூர்ணமாக. சும்மா 4 நாள் கொடுத்தேன், அப்புறமேட்டுக்கு எனக்கு என்ன தூக்கி போட்டேன், ஆயாட்ட விட்டேன், பிள்ளைய வளர்த்துக்கிட்டா, அல்லது இப்போ வந்திருக்கிற சில முறை, என்ன முறை, ஊர்ல இருக்கக்கூடிய கணக்கின் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது 6 மாசம் வரைக்கும் லக்டோஜன் நம்பர் 1, இது உணவு. 6 மாசம் வரைக்கும் லக்டோஜன் நம்பர் 1. 6 மாசத்திற்கு பிறகு 1.5 வயசு வரைக்கும் நம்பர் 2, இன்னும் கொஞ்சம் நம்பர் 5 வரைக்கும் 100 வரைக்கும் கூட கொண்டு வந்துருவான். சரி, அதுக்கு பிறகு என்ன? சரி, 1.5 வயசுக்கு பிறகு என்ன கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பட்டியல் கொடுப்பான் டாக்டர். செர்லாக்னு ஒண்ணு வந்திருக்குங்க, அதை கொடுங்க 1.5 வயசுக்கு பிறகு. அதுக்கு பிறகு 1.5 வயசுக்கு பிறகு என்ன செய்யணும்? சூப்பு கலந்து அரிசியை போட்டு அதை நல்லா மைய சோறாக்கி மைய பிசைஞ்சு அதுக்கு பிறகு அதை ஊட்டுங்க, இப்படின்னு ஒரு பட்டியலை கொடுப்பான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹவுலைனி காமிலைனி. குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து பாருங்க, 233வது வசனம் சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத். 2 வருடம் பரிபூர்ணமாக கொடுக்கணும். நீங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பால் கொடுக்கிறதுனால் அழகு எனக்கு என்னிடத்திலிருந்து போய்விடுகின்றது. எவ்வளவு பெரிய ஆன்டிபயோட்டிக் தெரியுங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு விஷயம் அது. தாய்க்கும் பிரயோஜனம் அளிக்கும். பால் கட்டிக்கிட்டுனாக்கா அந்த தாயினுடைய அவதியை நாம் கேட்டு பார்க்கணும். அவங்கள்ட்ட, பிள்ளை பெற்றவங்கள்ட்ட கேட்டு பார்க்கணும், பால் கட்டிக்கிச்சுன்னா என்ன நிலைமை ஏற்படும். அதற்கு பிறகுதான் அவங்களுக்கு நோயே ஸ்டார்ட் ஆகும். பெற்றோர்களுக்கு எப்ப அந்த பாலை முழுமையாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார்களோ அவங்களுக்கும் நல்லது, அவங்களுடைய உடம்பிற்கும் சுகாதாரம், அந்த பிள்ளைக்கும் ஒரு தாது புஷ்டியாக அமையும். வீரமாக அந்த குழந்தை வாழ்வதற்கு, நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ்வதற்கு, வரக்கூடிய தீமைகளை நோய்களை எதிர்த்து வாழக்கூடிய சக்தி அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். காரணம் அல்லாஹ் கொடுத்த ஞாபகம். 2 வருஷம் பரிபூர்ணமாக இருக்கும். வேற எந்த விஷயத்திலையும் கேவலப்பட மாட்டாங்க, வெக்கப்பட மாட்டாங்க. 15 வயசு இருக்கும், அவனுக்கு முன்னால ஆபாசமா அசிங்கமா பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆபாசமான படத்தை பார்ப்பார்கள், எல்லா அநியாயமும் செய்வாங்க. ஆனா 2 வருஷம் வரைக்கும் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னாக்க எனக்கு வெக்கமா இருக்கு. எதுல வெக்கம்? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திலா வெக்கம்? பிரயோஜனமற்ற வாழ்க்கை ஆகிவிடும். பெற்றோருக்கும் நஷ்டம், பிள்ளைக்கும் நஷ்டம் என்ற நிலைமை ஏற்பட்டுவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, நோஞ்சானாகும் குழந்தை இந்த வலுவிழந்தவனாகவும் பிறந்து விடுவான். ஷரியத்துடைய சட்டம் நமக்கு தெரியும். ரமலான் மாசம் எவ்வளவு முக்கியத்துவமான மாசம். நோன்பு வைப்பது யாருக்கு அவரு நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு அதுவும் தெரியும், அந்த சட்டமும் தெரியும். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நோன்பை கூட ரமலான் அல்லாத மாதத்துல நான் 30 நோம்புக்கு பதிலாக வருஷம் பூரா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோம்பை விட்டாண்டா கூட நிகழ் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஈடு இணை இல்லாத அந்த நோன்பை கூட தாய் தனது பிள்ளைக்கு பால் கொடுக்கின்றேன் என்பதற்காக வேண்டி விடலாம் என்று ஷரியத் சொல்கின்றது அல்லவா? அப்ப எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருந்தாக்க நோன்பு வைப்பது ஒரு பெற்றோர், அதாவது நோன்பு முடியாது, அதனால தெரிஞ்சுக்கங்க. பிள்ளைக்கு பால் கொடுப்பதினால் நோன்பு முடியாது, நல்ல சட்டத்தை தெரிஞ்சுக்கணும். மாறாக நோன்பை விடுவதற்கு எப்ப அனுமதி? பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதுனால தாய்க்கு டயர்னஸ் அதிகமா இருக்குது, களைப்பு அதிகமா ஏற்படுது, நோன்பை கண்டினியூ பண்ண முடியல, இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமே ஆயின் அந்த பெற்றோர் நோன்பை விட்டு விட்டு பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கலாம். இப்ப எதுக்கு கொடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த அளவிற்கு நோன்பை விட்டுட்டு கூட நீ பிள்ளைக்கு பால் கொடுக்கலாம் அப்படின்னு சரியத்தை சொல்லும் போது நம்ம எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும், நம்ம எப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம். பாலுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவங்க. எங்க பால் கொடுப்பதினால் மாற்றான் தாய் வேற பொம்பளை நமக்கு தாயாக ஆகின்றார். குர்ஆனுடைய ஆயத்து 4வது சூரத்துல் நிசாவினுடைய 23வது வசனத்துல அல்லாஹ் ஒரு பெரிய பட்டியலே போடுவான். யாரையெல்லாம் திருமணம் முடிப்பது ஹராம் என்று சொல்லி காட்டும் பொழுது அந்த வசனத்திலே சொல்லி காட்டுவான். அதான் 4வது ஜும்னுடைய கடைசி ஆயத்து, உம்மஹாத்துக்கும் உள்ளாத்தி அர்லஅனக்கும், உனக்கு பால் கொடுத்த உனது தாயாரும் உனக்கு ஹராம். அப்ப தாயுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து. ஒரு பால் கொடுத்த பெண்ணை அந்த அந்தஸ்திற்கு நிகராக அல்லாஹ் ஆக்குகிறார். புகாரில வரக்கூடிய ஹதீஸ், யுஹர்ரிமு மினர் ருலாஹி மா யுஹர்ரிமு மினர் நஸப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி முஸ்லிம்ல வருது. நஸப் என்று சொல்லக்கூடிய வம்சத்தால் எந்த முறையாக பேணப்படுமோ, வம்சத்தால் அதாவது பிறப்பால, என் கூட பிறந்தவன், என் கூட பிறந்த தங்கச்சி, எங்க அண்ணன், என் தம்பி, அக்கா, தங்கச்சி என்றெல்லாம் வம்சத்தால் பேசுகின்றோம் அல்லவா?
இதே உறவு பால் குடியினாலும் ஏற்படுகின்றது. ஒரு பெண்ணு நமக்கு பால் கொடுத்துட்டா அப்படின்னாக்க நமக்கு அந்த பெண் தாயாகின்றாள். அந்த பெண்ணுடைய பிள்ளைகள் நமக்கு சகோதர சகோதரியாக ஆகின்றார்கள். அவர்களுடைய சகோதரர்கள், அந்த பெண்ணின் சகோதரர்கள் நமக்கு மாமனாக ஆகின்றார்கள். எப்படி உறவு வருது? இதே உறவு தான். அது திருமணம் முடிப்பது ஹராம். புகாரில வருது, முத்தஃபக்குன் அலைஹ். புகாரி முஸ்லிம் இரண்டும் வருது. யுஹர்ரிமு மினல் வல்லாஹி மா யுஹர்ரிமு மினல் நஸபி. வம்சத்தால் எந்த உறவு முறைகள் எல்லாம் பேணப்படுமோ அதே போன்று ஹராமாகுமோ திருமணம் முடிப்பது, அதே போன்று பால் குடியினாலும் அதே உறவுகள் ஹராமாக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. எந்த அளவுக்கு ஷரியத்துல முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணு கூட என்ன செய்யணும்? பால் கொடுக்கணும். அதுக்கு தந்தை சம்பளம் கொடுக்கணும். தலாக்கு சொல்லியாச்சும் முடிஞ்சு போச்சு. ஆனா பிள்ளை கைப்பிள்ளையாக இருக்குது. அதே புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஒரு பெண் வர்றாங்க, அபுதாவுதுல வருது, சூரத்து அதாவது அஹ்காமுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்துல அபுதாவுதுல 1வது பாகம் 253வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, யார சொல்லலாம், நிச்சயமாக எனது பிள்ளைக்கு எனது மார்பகம் தான் பால் பானம், அதே போன்று எனது மடிதான் அந்த பிள்ளைக்கு இருப்பிடம். அதாவது தம் பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்குது, பால்குடி வயசா இருக்குது அப்படிங்கிறத இப்படி சொல்றாங்க. அதுக்கு பானம் என்ன? எனது மார்பகம். அதனுடைய இருப்பிடம் என்ன? எனது மடி. இப்படிப்பட்ட நிலையிலே அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? என்னை அந்த பிள்ளையை பிரிச்சிடணும்னு நினைக்கிறார், யார சொல்லலாம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த பெண்மணி. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நிச்சயமாக நீனே உனது மகனை கொண்டு மிகவும் உரிமை உடையவராக இருக்கின்றாய். நீ தான் அந்த மகனை பராமரிக்கிறதுக்கு உரிமை உடையவராக இருக்கின்றாய் அந்த பெண்ணிடத்துல சொன்னாங்க. எது வரைக்கும் என்று சொன்னால், நீ திருமணம் முடிப்பது வரை அந்த பிள்ளை ஒன்றை தான் இருக்கணும், நீ தான் பராமரிக்கணும். அபுதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப அந்த ஹதீஸிலிருந்து உலமாக்கள் சட்டம் எடுக்கின்றார்கள். பிள்ளை சிறு பிள்ளையாக இருந்தது என்று சொன்னால் தலாக்கு விடப்பட்டாலும் அந்த பிள்ளைக்கு தாய் தான் பால் கொடுக்க வேண்டும், பராமரிப்பில் வைத்திருக்க வேண்டும். தந்தைக்கு என்ன கடமை? காசை கொண்டு போய் கொடு. உன் பிள்ளைக்கு பால் கொடுக்கறான்ல, அந்த பெண்ணுக்கும் காசை கொடு, அந்த பிள்ளையினுடைய செலவினங்களுக்கும் காசை கொடு, சம்பாதிச்சு கொடுக்கணும். இது தந்தையின் மீது. நான் தான் தலாக் சொல்லிட்டேன், எனக்கு அது சம்பந்தம் இல்லை, பொண்ணோடு எப்படி பிள்ளையை வளர்ப்பீங்க? எப்படி பிள்ளையை வளர்ப்பாய்? குழந்தை சிறு குழந்தை. அப்ப பாலினுடைய மகத்துவம் எப்படி ஷரியத் விலைக்கு காட்டுகின்றது கண்ணியத்திற்குரியவர்களே. அதனால்தான் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வரும் பொழுது நபிகளார் எழுந்து நிற்பார்கள், தங்களது மேலங்கி ஆடை எடுத்து விரிப்பார்கள், தாயை அமர வைப்பார்கள், அவர்களிடத்திலே மரியாதையாக நடந்து கொள்வார்கள். யார் அந்த பெண்ணு? இவங்க யார்? என்ன உறவு? பால் கொடுத்தார்கள் என்ற அடிப்படையிலே தாய்க்கு நிகராக ஆகிவிட்டார்கள். இந்த அளவிற்கு மகத்துவத்தை ஷரியத்து சொல்லி காட்டுது. இன்னைக்கு பால் கொடுக்கிறதுனால அழகு போயிடும், அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பெண் மக்கள் பேசிக்கொண்டு குழந்தையினுடைய ஹக்கை, உரிமையை பறிக்கின்றார்கள். குழந்தையினுடைய நலனுக்கு பங்கு விளைவிக்கின்றார்கள். இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது அல்ல. இது உண்மையிலேயே அதாவது இதற்குரிய மாற்று நிலை செய்ய வேண்டியது. பெண்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பிள்ளைக்கு பால் கொடுக்குங்க, எவ்வளவு பெரிய சுகாதாரமான ஒரு நிலை. அதுக்கு நிகழ் வேறு எந்த உணவு உலகத்தில் யாரினாலும் கொண்டு வந்து விட முடியாது. இந்த தருணத்திலே நின்று நிதானித்து ஒரு விஷயத்தை நாம் கவனிப்போம். ஒரே ஒரு சட்டம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அது இன்னொரு சந்தர்ப்பத்தில். ஏன்னா எல்லாமே முக்கியமான விஷயமாக வந்ததினால் 2 தலைப்பையும் கொடுத்து ஒன்றை மட்டும் பேசி இருக்கின்றேன். நேரம் முடிந்து விட்டது. என்ன சட்டம்? நிறைய பெண்கள் என்ன செய்வாங்க? இது பெண்களிடத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள். நல்லா கவனிக்கிற தாய்மார்கள், ஏதாவது ஒரு இடத்துக்கு போவாங்க, புள்ள அழுதுகிட்டு இருக்கும். பிள்ளையை பராமரிக்கக்கூடிய தாய் என்ன செய்வாங்க? நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க அல்லது வேற ஏதாவது கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க. உடனே பிள்ளை எடுத்து தனது மடியில வச்சு பால் கொடுத்துருவாங்க. நல்லா கவனிக்கணும். உடனே அந்த பிள்ளையை எடுத்து தனது மடியில் வைத்து தனது மார்பக பாலை கொடுத்து விடுவாள் அந்த பெண். ஷரியத்துடைய சட்டம் என்ன? கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அவன் என்ன நினைப்பான்? ஏதோ ஒரு நல்லது செஞ்சோம், புள்ள அப்படியே கதறிக்கிட்டு இருந்துச்சு, இதுவும் நம்ம புள்ள மாதிரி ஒரு புள்ள தானே, அதனால குழந்தைக்கு எடுத்து பாலை கொடுத்துட்டோம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஷரியத் எப்படி அதற்கு விளக்கம் தருகின்றது என்று சொன்னார். இன்னொரு தவறு என்ன நடக்கும் அப்படின்னா, புள்ள பால் கொடுத்துட்டால அதையே மறந்து விட்டு கொஞ்ச காலம் கழித்து அந்த பிள்ளைகளுடைய உறவுக்காரர்களுடன் தமது பிள்ளைகளை திருமணம் முடிப்பதற்கும் பேசிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல, பாலினால் உறவு முறை வளர்கின்றது,
நசபினுடைய உறவு எப்படி ஏற்படுகின்றதோ அதே போன்று ரதாத்தினுடைய உறவும் ஏற்படுகின்றது. வமித்த உறவு எப்படி ஏற்படுகின்றதோ அதே போன்று பால் உறவும் ஏற்படுகின்றது என்பதை அவர்கள் மறந்து விட்டதின் காரணத்தினால் என்ன செஞ்சிருவாங்க, அந்த பிள்ளைக்கு போய் உறவு கொண்டாடுவாங்க. கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு. அது எப்படி தெரியுமா ஆயிடும், அண்ணனையும் தங்கச்சியும் கல்யாணம் முடிச்சது மாதிரி ஆயிடும். அந்த நிக்காஹ் கூடுமாங்க? கூடாது. அப்படியே நிக்காஹ் செய்து வைத்தால் என்ன நிலைமையாகும்? இன்னைக்கு விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டு இருக்கின்றது. இருவர்களுடைய பிளட்டு எக்காரத்தை மட்டும் ஏறாது. உறவு முறையில் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட உறவை கொண்டு திருமணம் முடிக்கப்பட்டது என்று சொன்னால் குழந்தை குறைபாடான நிலையில் பிறக்கும். அந்த இரத்தம் சரியான முறையில் இயங்காது. அப்படிதான் ஒருத்தவருக்கு திருமணம் முடிச்சிட்டாரு, அவருக்கு தலையில காயம் ஏற்பட்டது, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, எவ்வளவோ உயர்தரமான மெடிசன்லாம் கொண்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆனா பிளட் நிக்கவே இல்லை. விஞ்ஞானம் அப்படியே அசந்து போயிட்டாங்க. என்ன இவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த குழந்தைக்கு ரத்தம் நிக்கலையே, இந்த பிள்ளைக்கு இவருக்கு ரத்தம் நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த உறவில் தவறு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து ஷரியத்து சொன்னதுதான் உண்மையான தீர்வு என்று விளக்கம் தந்தார்கள் என்ற செய்தியை நம்ம பேப்பர்ல படிச்சோம், தெளிவா படிச்சோம். அப்ப உறவு முறையில் சரியான முறையிலே நாம் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் தீயவர்களை, அதாவது மார்க்கம் தடுத்த முறையிலே இருக்கக்கூடிய உறவை திருமணம் முடிச்சோம்னு சொன்னாக்க இப்படிப்பட்ட விளைவுலாம் வரும், டிசீஸ்லாம் வரும். ஆகினால் கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட தவறிலிருந்து பெண்கள் தவிர்த்து கொள்ளணும். எல்லா பிள்ளைங்களுக்கும் புள்ள அழுகுது உடனே தூக்கி பால் கொடுக்கிறது கொள்றது, இந்த மாதிரி தவறுகளை தாய்மார்கள் செய்யக்கூடாது. அதுக்கு வேற வழி இருக்குது. வேற உணவுகளை வைத்து அந்த மாதிரி தர்ம சங்கட்டமான சூழ்நிலைகள் வேற உணவை கொடுத்து பத்தியை ஆற்றி பிள்ளையை பராமரிக்கலாம். அதை விடுத்து விட்டு தனது பாலை கொடுத்து விட்டு சரீரத்திற்கு புறம்பாக நடப்பது அது காலம் பூராவும் விபச்சாரம் செய்த கொடுமைக்கு குற்றத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி காட்டக்கூடிய விதத்தை வைத்து குழந்தையை வளர்த்தோம் என்று சொன்னால் குழந்தை என்ன ஆகும்? நாம் எதிர்பார்ப்பது போன்ற நான் அடிக்கடி சொல்வல்ல, ஒரு விஷயத்தை சொல்லுவோம், குழந்தையினுடைய இப்படி ஒழுக்கமான முறையில் குழந்தை வளர்க்கப்பட்டது என்று சொன்னால் அந்த குழந்தை நாளை மறுமை நாளிலே நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கத அமலுஹு இல்லா பிஸலாஸா. ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய எல்லா அமல்களும் அதோடு நின்று விடும், 3 அமல்களை தவிர. அமலுன் சாலிஹ், அவனுடைய நல்லமல், வாழ்க்கையில உயிரோடு இருக்கும் செஞ்ச நல்லமல். அவர் சதக்கத்தும் ஜாரியத்தும், அல்லது அவன் நிரந்தரமாக நன்மை வரக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய சதக்க ஜாரியா என்று சொல்லக்கூடிய தர்மம். அவ் வலதும் சாலிஹும் எதுவுபியா, அல்லது நல்ல குழந்தையை வளர்த்தான், அந்த குழந்தை அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்கின்றது என்று சொன்னால் அந்த துஆவும் அந்த குழந்தைக்கு வரும். இது எப்ப வரும்? அல்லாஹ் சொன்னதை போன்று நாம் வளர்த்தோம் என்று சொன்னால் வரும். இல்லை அப்படின்னாக்க இன்னொரு விஷயமும் நான் அடிக்கடி சொல்லுவேன், கவனத்துல கொள்ளணும். பெற்றோருடைய பெத்த தகப்பனுடைய ஜனாதா உள்ள இருக்கும், பள்ளிவாசல்ல இமாம் தொழு வச்சுக்கிட்டு இருப்பாரு, பையன் வெளியே நின்று அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏண்டா? எனக்கு எப்படி தொழுகிறதுன்னு தெரியாது. என்ன சொல்றான்? எனக்கு எப்படி தொழுவது என்று தெரியாது என்று அந்த பிள்ளை சொல்லுகின்றான். அப்ப எப்படி வளர்த்திருந்தா அந்த பிள்ளை அப்படி சொல்லியிருப்பான். குர்ஆனிலே அல்லாஹ் வஸனத்திலே எச்சரிக்கை செய்தான், ரப்பனா ஆத்திஹிம் யஃபைனி மினல் அஸாபி வல் அன்ஹும் லஅனன் கபீரா. யா அல்லாஹ், எனது பெற்றோர்கள் எனது மூதாதையர்கள் என்னை வழி நடத்தி சென்றவர்கள், இவர்கள் என்னை வழி எடுத்து விட்டார்கள். ஆகையினால் எனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை விட 2 மடங்கு உங்களுக்கு கொடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. ஆகையினால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நல்ல தருணத்திலே தொடர்படியாக நாம் குடும்பவியலை பற்றி பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த நல்ல தருணத்திலே இன்றைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி நாம் விரிவாக கவனித்தோம். அந்த விஷயத்தை உள்ளத்தில் இருத்தி உணர்வு பூர்வமாக முறையில் விளங்கி அதன் பிரகாரம் நமது பிள்ளை வளர்த்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே நமக்கென துஆ செய்து நம்மை உயர்ந்த அந்தத்திலே கொண்டு செல்லக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை மாறும். அதுவும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை மேற்கொள்ளும். அதனால் ஏற்படக்கூடிய சந்ததிகளும் இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை மேற்கொள்வார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் நடத்துவோமாக. அப்படிப்பட்ட முறையிலே நமது குழந்தை செல்வங்களை பராமரிப்போமாக. அதன் காரணமாக அல்லாஹ் உயர்ந்த அந்தத்தில் நம்மை இருளைகளும் வைப்பானாக. நல்ல சந்ததியை கொண்டு கண்குளிர்ச்சியான வாழ்க்கையை தருவானாக. அதை கொண்டு
நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய குழந்தையாக நமக்கு தருவானாக. நல்ல நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ரப்பல் ஆலமீன் இருளைகளும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.